திருச்சிற்றம்பலம். நாம் திருவாசகத்தில் தொடர்ந்து சிந்தித்து வருகிற முறையிலே இன்றைக்கு சிந்திக்க இருக்கிற பகுதி கோயில் மூத்த திருப்பதிகம். இதற்கு அடுத்து வருகிற 22வது பகுதி கோயில் திருப்பதிகம். இந்த 2 பகுதிகளும் பதிகம் என்ற பெயரிலே அமைந்திருக்கின்றன. இதை தவிர எதுவும் பதிகம் என்ற பெயரிலே அமையவில்லை திருவாசகத்தில். பதிகம் என்று சொன்னால் 10 பாடல்களை கொண்ட பகுதி. தேவாரங்கள் எல்லாம் 10 பாடல்களை கொண்டிருப்பதால் தான் தேவாரங்களை பதிகம் என்ற பெயராலேயே நாம் சொல்லுகிறோம். அதே போல இங்கே வேறு வேறு பகுதிகளில் 10 பாட்டு இருந்தாலும் கூட அதெல்லாம் அன்னை 10, குயில் 10, கண்டபத்து என்ற 10 என்ற பெயராலே அவற்றுக்கு பெயர் கொடுத்துட்டு இந்த சிதம்பரத்துக்கு உரியதாகிய 2 பதியங்களை எடுத்து, அதாவது கோயில் என்று இங்கு பெயர் கொடுக்கிறார்களே, அது சிதம்பரத்தை குறிக்கும். எந்த அடைமொழியும் இல்லாமல் கோயில்னு சொல்லிவிட்டால் சிதம்பரத்தை தான் குறிக்கும். அது சைவருடைய மரபு. அதே மாதிரி எந்த அடைமொழியும் இல்லாமல் வைணவர்கள் கோயில்னு சொல்லுவார்களானால் திருவரங்கத்தை குறிக்கும். ஸ்ரீரங்கத்துக்கு தான் கோயில் என்று அவர்கள் சொல்லுவார்கள். இங்கே கோயில் என்ற பெயரோடு 2 பதியங்கள் வருகின்றன. கோயில் மூத்த திருப்பதிகம், கோயில் பதிகம். இது 2மே சிதம்பரத்துக்கு உரிய சிறப்பு பதிகங்களாக அமைகின்றன. இதுல ஒன்றுக்கு மட்டும் நடுவுல ஒரு அடைமொழி கூடுதலா இருக்கு. கோயில் மூத்த திருப்பதிகம், மூத்த என்ற சொல்லி இருக்கு. இதுக்கு அடுத்ததுல கோயில் திருப்பதிகம் இருக்கு, மூத்தங்கிற அடைமொழி இல்லை. இந்த அடைமொழியை 2லும் இருப்பதை பார்க்காம இத ஒன்னவத்தும் ஒருத்தர் பார்த்துட்டு அவர் என்ன பண்றார், மாணிக்கவாசர் காலத்தால் முற்பட்டவர். எப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்றவங்க பாடினதெல்லாம் திருப்பதிகம், இவர் பாடின பதிகம் அவர்களுக்கு முன்னே பாடிய பதிகம் மூத்த திருப்பதிகம். அதனால இதுக்கு என்ன பேர் கொடுத்திருக்கிறதுன்னா காலத்தால் முந்திய திருப்பதிகம். அதனாலே மாணிக்கவாசகர் ஞானசம்பந்தர் போன்றவர்களுக்கு மூத்த காலத்தால் மூத்தவர் அப்படின்னு ஒரு உரை சொல்றார். இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டால், காரைக்காலமையார் 11ஆம் திருமுறையில அவர் செய்த பதிகங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அந்த காரைக்கால் திருவாலங்காட்டுக்காக பதிகம் பாடியிருக்கார். அந்த பதிகத்துக்கு மூத்த திருப்பதிகம்னு பேர். அதாவது 2 பதிகம் பாடியிருக்கார் காரைக்காலமையார். 2 பதிகத்துக்கும் திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம்னே பேர். 2க்குமே மூத்த திருப்பதி. அதுக்கே மூத்த திருப்பதிகம்னு பேர் வந்ததுன்னா, காரைக்காலமையார் ஞானசம்பந்தருக்கு காலத்தால் முற்பட்டவர். அது எல்லாருக்கும் தெரியும், அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஏன்னா அவர் அங்கே காரைக்காலமையார் வழிபட்ட தலம், அந்த தலத்தை நாம் மெரிக்கப்படாது அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ளே போக வெளியில எட்டியே இருந்தார் ஞானசம்பந்தர்னு கதை வர்றதுனாலேயே ஞானசம்பந்தருக்கு முற்பட்டவர் காரைக்காலமையார் தெரியுது. அதனால அவருடைய பதிகத்தை என்ன பண்ணாங்க, பழைய காலத்துல ஞானசம்பந்தர் பதிகத்துக்கு காலத்தால் முந்தியது. அதனால அந்த 2 பதிகத்துக்கும் மூத்த திருப்பதிகம்னு பேர் கொடுத்திருக்கிறார்கள். அது போல இதுக்கும் மூத்த திருப்பதிகம் பேர் இருக்கிறதுனால இதுவும் மற்ற ஞானசம்பந்தர் காலத்துக்கு முந்தியது என்று உரை. அழகா இருக்கு விளக்கம். சரி, இதுக்கு அடுத்த பதிகத்துக்கு ஏன் பேர் கொடுக்கல? காரைக்காலமையார் பதிகத்துக்கு 2க்குமே மூத்த திருப்பதிகம்னு இருக்கு இல்லையா? அது போல இந்த பதிகத்துக்கு மூத்த திருப்பதிகம் கொடுத்தா அடுத்ததுக்கு என்ன கொடுத்திருக்கணும்? கோயில் மூத்த திருப்பதிகம்னு கொடுத்திருக்கணும். அத வெறுமே கோயில் பதிகம்னு விட்டுட்டாங்களே ஏன் என்று கேட்டால் பதில் கிடையாது. இப்ப அவங்க விஷயத்தை விட்டுட்டு இதுக்கு உண்மையான கருத்து என்ன என்று ஆராய்ச்சி. சிதம்பரத்துக்குன்னு 2 பதிகம் பாடினார் இவர். மாணிக்கவாசகர் கோயில் திருப்பதிகம்னு 2 பதிகம் பாடியிருக்கார். 2 பதிகத்துல இப்ப படிக்கிற 21ஆவதான் முதல்ல பாடினார். 22 காலத்தால் பிந்தி பாடினார். இந்த 2 பதிகத்தில் இது மூத்த பதிகம். அதனால் இதுக்கு மட்டும் கோயில் மூத்த திருப்பதிகம் கொடுத்துட்டு அடுத்ததுக்கு ஒண்ணுமே சொல்லாமல் கோயில் பதிகம் போட்டார். 2ல இது மூத்தது, அது பிந்தியது. அதுதான் மூத்தது என்பதற்கு பொருளை தவிர தேவார ஆசிரியர் பதிகத்துக்கு முந்தியது என்பதுக்கு இதற்கு பொருள் அல்ல. காரைக்காலமையார் பதிகத்துக்கு கரெக்ட், அது காலத்தால் முந்தியவர் ஆராய்ச்சிக்கு இடம் இருக்கு, அதனால சொல்லியுள்ளார். இத சொல்றதுக்கு நியாயம் அல்ல. 2 பதிகம் இருந்திருந்தா இவங்க சொல்லுகிறத ஓரளவு நாம் சிந்தித்து பார்க்கணும். அப்படி இல்லை, ஒண்ணுக்குதான்.
ரெண்டு பதிகத்துல எதை முன்ன பண்ணார் எதை பெண்ணே பாடினார் தெரியணுங்கிறதுக்காக இதை மூத்த திருப்பதிகம் என்றும் அடுத்ததை வெறுமை விட்டு விட்டார்கள். சரி, வெறுமை விட்டுட்டா அது பிந்திய பதிகம்னு எப்படி அர்த்தம் பண்றது? சரி, மூத்தங்கிறதுனால இதை முன்ன பாடினான்னு சொல்லிட்டோம். இன்னொன்னு பிந்தி இது மூத்த திருப்பதிகம்னா அது இளைய திருப்பதிகமானது இருக்கணுமே அப்படின்னு கேட்டால், விநாயகர் அண்ணன், முருகன் தம்பி, ரெண்டு பேரும் சிவனுடைய பிள்ளைகள். விநாயகரை என்ன பேரால் அழைக்கிறார்கள்? மூத்த பிள்ளையார் அப்படின்னு அழைக்கிறார். முருகனை இளைய பிள்ளையார்னு சொல்றது இல்ல, வெறுமை பிள்ளையார்னு சொல்ற. பிள்ளையார்னு சொன்னாலே பழைய இலக்கியங்கள் எல்லாம் முருகனை குறிக்கும். அப்போ முருகனை பிள்ளையார்னு சொல்றதுனால அவருக்கு அண்ணனா இருந்த விநாயகரை சொல்ற போதெல்லாம் மூத்த பிள்ளைன்னு சொல்லணும். விநாயகரை சொல்லும் போது வெறுமை பிள்ளையார்னு சொல்ல முடியாது. விநாயகரை சொல்லுகிற இடத்தெல்லாம் மூத்த பிள்ளைன்னு தான் வரும். முருகனை சொல்லுகிற போது பிள்ளையார் என்று சொன்னால் போதுமானதாக இருக்கிறது. பழைய காலத்து வழக்கம். இந்த முறையில இது மூத்த திருப்பதிகம், இன்னொன்னு வெறுமை திருப்பதிகம்னா இது பிந்தியது என்று தானா தெரிந்து கொள்ளாமல் இந்த வழக்கூட்டி வந்திருக்கிறது என்று அர்த்தம் செய்ய வேண்டும். இனி ஜீவ போக்கு இந்த புத்தகத்தை படிச்சு பார்த்துருக்கார். இந்த தலைப்பையும் சிந்திச்சு பார்த்தார். அவர் என்ன உரையில எழுதிட்டாருன்னா, கோயில் மூத்த திருப்பதிகத்தை மூத்த கோயில் திருப்பதிகம்னு கொண்டு கூட்டினார் அவர். கோயில் மூத்த திருப்பதிகம்ங்கிறத மூத்தங்கிறது கோயிலுக்கு அடைமொழியாக்கி மூத்த கோயில். மற்ற கோயிலை விட சிதம்பரம் தான் மூத்தது, முதல் கோயில். அதனால மூத்த கோயில் என்பது சிதம்பரம், சிதம்பர திருப்பதிகம் அப்படி. மற்ற கோயில்களுக்கெல்லாம் முதல் கோயிலாகிய சிதம்பர திருப்பதிகம் என்பதாக சொல்ல மாற்றி வச்சு உரை எழுதிக்கிறார். அதுவும் சரியில்லை. அப்படியானா அடுத்ததுக்கு என்ன பதில் சொல்வார்? இதுக்கு சரி, அப்ப அடுத்ததுலயும் அது மாதிரி இருந்திருக்கணும் இல்லையா? அப்படி இருந்தா கோயிலுக்கெல்லாம் மூத்த கோயில், அதனால சிதம்பரத்தை மூத்த கோயில் சொன்னான்னு சொல்லலாம். அதனால அவருக்கு யாரோ அப்படி சொல்லி கொடுத்துட்டாங்க. அவர் எழுதிக்காரனா ஜீவ போப்பு ஆங்கிலத்தில் அப்படி மொழிபெயர்க்கிறார்னா, இந்த பாடத்தினுடைய வரிய அவருக்கு விளக்குற காலத்துல யாரோ ஒரு தமிழ்ல இருந்த ஒருவர் தானே இந்த பாடலுக்கு உரையை சொல்லி கொடுத்துருப்பார். ஆங்கிலத்திலாவது தமிழ்லையாவது அவருக்கு புரியும்படியா சொல்லிக்கணும். அவர் கேட்டு கேட்டு அந்த ஆங்கிலத்தில் அவர் எழுதுறார். அப்போ நம்ம நாட்டுல இருந்தவர் யாரோ இப்படி அந்த சொல்ல மாற்றி உரை சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். அதை கேட்டு அவர் அப்படியே எழுதியிருக்கிறார். ஆனால் அவர் எழுதினது சமயத்துல மூத்தங்கிற அடைமொழி பதியத்துக்கு தான். ஏன்னா ரெண்டு பதியம் இருக்கு, அதுல இது முக்கியது என்று நாம் கொண்டு விட்டோமானால் இதில் எந்த விதமான சர்ச்சையும் வருவதற்கு இல்லை. இனி பாடலுக்குள் போவேன். உடையாள் ஒன்றன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி, அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பது, ஆனால் அடியேன் உன்னடியார் நடுவுள் இருக்கும் அருளையாய் பொன்னம் பலத்து எம் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் நின்றே. இந்த பாட்டு சிவமந்திரத்தினுடைய அமைப்பும் இறைவன் இரவி இருவரும் எந்தெந்த காலத்தில் எப்படி எப்படி மாறி மாறி இருக்கிறார்கள் என்று சொல்லுகிற இயல்புக்கும் விளக்கமாக வருகிறது. பரம்பொருள் என்று சொல்லுகிற சுத்த நிலை, அதாவது லயம் என்று சொல்லுகிற ஒரு நிலை. அவர் தான் சிவம் சக்தி பிரியாம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிற ஒரு காலம். அப்ப உலக தோற்றமே இல்லை, உலகமெல்லாம் உண்டாகாது. சிவனும் சக்தி ஒன்னா இருந்தா உலகம் உண்டாகாது. அதுக்கப்புறம் ஐந்தொடியும் நடக்காது. அந்த லயமா இருக்கிறவன் உலகத்தை உண்டாக்க போக சிவனா வரணும். அதுக்கு பிறகு அதிகார சிவனா வந்துதான் ஐந்தொடி நடக்கும். இப்போ லய சிவனா இருக்கிற போது சிவனும் சக்தியும் இருக்கிற காலத்திலே யார் விளங்கி கொண்டிருக்கிறோம்? சிவம் பிரகாசிக்கும். சிவத்துக்குள் சக்தி ஒடுங்கி இருக்கும். சிவனுக்குள்ள சக்தி இருக்கிறதே தெரியாம மறை. அப்போ சிவனுக்குள் சக்தி ஒடுங்கி இருக்கிற ஒரு காலம், அப்படி ஒடுங்கி இருக்கிற காலம் இருக்கே, அதுக்கு என்ன பெயர்? லய சிவம் என்று பெயர். அப்படி இருக்கிற அந்த மூல மூர்த்தியாகிய பரம்பொருள் உலகத்தை நடத்துவதற்காக, தொழிற்படுவதற்காக போக சிவமாக அதிகார சிவமாக வருகிறது. அதிகார சிவமாக வரும்போது சக்தியை அதிர்ச்சிட்டு இந்த உலகத்தை உண்டாக்கும் சொல்லுகிறார். அப்ப சக்தி தான் உலகத்தை உண்டாக்கி எல்லாத்தையும் செய்து கொண்டு வருகிறார். அப்போ சிவம் எங்க இருக்குன்னா, சிவம் அந்த சக்திக்குள்ள இருந்து அது பேசாம இருக்கு, வேலையே செய்யாம. சிவ சக்தி தான் விரிந்து இருந்து உலகத்தை நடத்த. அப்ப சக்தி விரிவா போனா சிவம் அதுக்குள் ஒடுங்கி ரெண்டு நிலை.
லயமா இருக்கிற போது சிவம் பெருசாகவும் சக்தி உள்ளே ஒடுங்கி இருந்தால் வேலையே இல்லாத நேரம், ஐந்தொழில் நடக்காத காலம். ஐந்தொழில் நடக்கிற காலத்திலே சக்தி ஐந்தொழில் நடத்தி வியாபித்து வந்து கொண்டிருக்கிற போது சிவம் யாதொன்றும் செய்யாமல் அப்படியே பேசாம இருக்கு. அப்ப சக்தி போய் சிவம் ஒடுது, இரண்டும் வரும், மாறி மாறி வரும். இந்த உலகம் நடக்கிற காலத்திலாம் சக்தி பிரகாசித்து சிவம் ஒடுங்கிவிடும். இந்த ஐந்தொழில் நடக்கிறது மறைந்து மறுபடியும் லயசிவனா போகும்போது சக்தி பெரிதாகி சிவம் பெருசாகி சக்தி அதுக்குள்ள ஒடுங்கிடும். இந்த விஷயத்த நமக்கு மந்திரத்திலே வச்சு சுருக்கமாக சொல்லி காட்டினார்கள். சிவ சிவ என்றது ஒரு மந்திரம். சிவ சிவன்னு 2 தடவை, சிவங்கிறத 2 தடவை எழுதிவிட்டோம். அதுல சீங்கிற எழுத்து வருது, வாங்கிற எழுத்து வருது. சி வ சி அந்த முதல் 3 எழுத்தும் வச்சுக்கொண்டு அந்த இலக்கணத்தை பார்ப்போம். 2 பக்கம் சி என்ற சிவன் எழுத்துக்கு, அதுக்கு நடுவில் யாருக்கு எந்த எழுத்துக்கு? வாங்கிற சக்தி எழுத்து. அப்ப சிவத்துக்குள் எது ஒடுங்கி போச்சு? சக்தி ஒடுங்கி விட்டார். அதே சிவசிவல கடைசி 3 எழுத்து எடுத்துப்போம். முதல் எழுத்து சீனா விட்டா வா சி வா, வா சி வா என்றதுல வா வான்னு 2 எழுத்து 2 பக்கம் நிற்கும், நடுவுல சீங்கிற எழுத்து இருக்கும். அப்ப 2 வாங்கிற சக்தி விரிஞ்சி இருக்கும், சிவம் உள்ளே ஒடுங்கி. ஆக சிவசிவங்கிற மந்திரத்துல ஒரு பகுதியில சிவத்துக்குள் சக்தி ஒடுங்கி நிக்குது, இன்னொரு பகுதியில சக்திக்குள் சிவம் ஒடுங்கி இருக்கிறான். இந்த 2ஐயும் நமக்கு உணர்த்துவதற்கு தான் அந்த மந்திரம் இருக்கிறது. இப்ப இந்த பாட்டை வருவோம். உடையாள் உந்தன் நடுவிருக்கும், உடையாள் பராசக்தி, எல்லாவற்றையும் தனக்கு சொந்தமாக உடையவள். எல்லாவற்றையும் தனக்கு சொந்தமாக உடையவனை ஈசன் என்ற வார்த்தையால சொல்வோம். ஈசன் என்ற வடமொழி சொல்லுக்கு உடையவன். அதே மாதிரி பெண்பால் ஒண்ணு வேணும், எல்லாவற்றையும் சொந்தமாக உடையவள், அதான் உடையாள் நீங்க சொன்னார். இதுக்கு வடமொழியில் என்ன பண்ணா ஈசை, ஈசன் ஈசை. ஈசன் என்றால் எல்லாவற்றையும் தனக்கு சொந்தமாக உடையான், உடையான் என்றார். ஈசை என்று சொன்னால் எல்லாவற்றையும் தனக்கு சொந்தமாக உடையவள், அதான் உடையாள். உடையவளாகிய ஈசை உந்தன் நடுவிருக்கும், உனக்கு நடுவிலே ஒடுங்கி இருப்பாள். இது லயநிலை. இறைவன் லயமாக ஒன்றித்திருக்கிற போது சிவன் வெளிப்பட்டு சக்தி அதுக்குள் ஒடுங்கிறார். சிவசி அந்த மந்திரம், அதுக்கு நேரா நீங்க சிவஜின்னு எழுதிட்டீங்களா புரியும். அந்த வரிக்கு நேரா உடையாள் ஒன்றன் நடுவிருக்கும் என்ற வரிக்கு நேரா சி வ சி 3 எழுத்து எழுதிக்கோ. அப்ப வாங்குற சக்தி 2 சிவத்து எழுத்துக்கு நடுவில ஒடுங்கி இருக்கிறது தெரியும். அடுத்த வரி அதே உடையாள், உடையாள் நடுவுள் நீ இருத்தி, உடையாள் நடுவுள் அந்த சக்திக்கு நடுவிலே நீ இருத்தி, நீயும் இருக்கிறாய். இந்த இடத்துக்கு நேரம் என்ன வா சி வா, இந்த வரிக்கு நேரம் என்ன எழுத்து? 3 எழுத்து. வானா சீனா வானா. அந்த சிவசிவங்கிறத 2 பாகமா பிரிச்சு விடும். அப்படி பிரிச்சு போகும்போது எதிர சிவம் நடுவில் இருக்கு, எதிர சக்தி ஒடுங்கி இருக்குன்னு. இப்படி 2 பேர் இருக்கிறாங்களே, ஒன்று லய காலத்திலே, ஒன்று அதிகார காலத்திலே. சரி, நாமெல்லாம் இருக்கிறோம். நாம் இறைவனை தியானம் பண்றோம். தியானம் பண்ற போது அதே இறைவனும் இறைவையும் நம்ம உள்ளத்துக்குள்ள ஒடுங்கிறார். அவங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு இடத்துல போய் ஒடுங்கி விடுகிறார்கள். அதை சொல்றார். அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால், அடியேன் நடுவுள், அடியேனது நடுவாகத்திலே, அடியேனது என்னுடைய உள்ளத்திலே, இருவீரும் 2 பேரும் இருப்பதானால், நீங்கள் இருக்கின்றீர்கள். அப்படி இருக்கின்றீர்கள், இருப்பது உண்மையானால், என் உள்ளத்திலே நீங்கள் 2 பேரும் தியான பொருளாக அமைந்திருப்பது நியாயமானால், எனக்கு ஒரு காரியத்தை நீங்க செய்யணும். நீங்க என்ன செய்யணும்? நீங்க 2 பேரும் என் உள்ளத்தில் இருந்தா போராது, என்னை தூக்கிட்டு போய் இன்னொரு அடியார் கூட்டத்துக்கு நடுவில் என்ன போட்டுருக்கணும். என்னை கொண்டு போய் அடியார் நடுவிலே நீங்கள் வையுங்கள். நீங்க 2 பேரும் என் உள்ளத்துல வந்தா போராது. நான் எங்க போகணும்னு கேட்டா, நான் அடியார் கூட்டத்துக்கு நடுவில் போகணும். சிவனுக்குள்ளே சக்தி ஒடுங்கி நிக்க பாக்குறான். அந்த சக்திக்குள்ள சிவன் ஒளிய பார்க்கிறான். இந்த 2 பேரும் சேர்ந்து அடியார் உள்ளத்துல ஒளிய பார்க்கிறார்கள். இப்போ மாணிக்கவாசகர் எதை ஒளிய பார்க்கிறாரு? நீங்க 2 பேரும் என் மனசுல ஒளியா போறாங்க, நான் ஒரு போய் ஒளிஞ்சுக்கணும், எனக்கு அடியார் கூட்டத்துக்கு நடுவில் என்ன கொண்டு ஓடி போகுது என்று கேட்டாருமே. நான் தனியா இருக்கக்கூடாது, நான் இன்னொருத்தர் பாதுகாவலுக்குள்ள போயிடும்
இன்னொருத்தர் அரவணைப்பிலே நான் இருக்க வேண்டும், நான் என்ற முனைப்பிலே இருக்கப்படாது. அடியார்கள் எல்லாம் செய்கிறார்கள், அவர்களுக்குள் நான் இருக்கிறேன் என்று போக வேணும்னு கேட்கிறேன். அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய். அடியேன் நான் அடியார் நடுவுள், அடியாருடைய நடுவிலே இருக்கும் அருளை, தங்கி இருக்கின்ற திருவருளை புரியாய் எனக்கு நீ செய்ய வேண்டும். ஆகவே அடியார்களுக்கு நடுவே நான் இருக்கணும். இப்ப அடியார்கள் யார்? அந்த அடியாருக்கு நடுவே இவர் போய் இருக்குங்கிறது ஏன் விரும்புகிறார் என்று கேட்டால், அடியார் அத்தனை பேரும் சிவம், அடியார்கள் அத்தனை பேரும் சிவம். அந்த சிவத்தை ரெண்டு பக்கம் வச்சு நான் நடுவுல வந்துடணும்னு கேட்டார். சிவத்தை ரெண்டு பக்கம் வச்சு நான் நடுவுல வரணும். அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கிறது. சிவய சிவ, சிவ அப்புறம் யா, அதுக்கப்புறம் சிவ. ரெண்டு பக்கம் சிவ, நடுவில யா என்ற உயிர். அப்ப சிவ சிவ என்ற முதல்லையும் கடைசியும் இருக்கிறது அடியார் கூட்டம். யாங்கிறது உயிர். உயிராகிய நான் அந்த சிவனே வடிவமாய் இருக்கிற அடியார் நடுவுல நான் வரணும். இதை இருதலை மாணிக்கம்னு சொல்றாரு. இந்த மந்திரத்தை இருதலை மாணிக்கம். ரெண்டு பக்கமும் மாணிக்கமாகிய சிவசக்தியினுடைய எழுத்துக்கள், நடுவிலே அந்த ஆன்மாவை குறிக்கிற யா என்ற எழுத்து. இதுதான் இருக்கு. 3 எழுத்தம். இன்னும் 2 எழுத்து காண வச்சு. சிவாய நம என்பதுல நாமா என்ற எழுத்து போயிட்டு. நாமா என்பதுல நான் என்பது திரோதான சக்தி, மா என்பது ஆணவ மலம். ரெண்டும் போனானா இறைவனுடைய மோட்சத்தை பெற முடியும். அது ரெண்டும் ஒழிஞ்சு போய் ரெண்டு பக்கம் சிவம் இருக்க, அதுக்கு நடுவிலே யா என்ற ஜீவன் இருக்க, அதான் பேரின்பமாகிய முத்தியை அனுபவித்துக் கொண்டிருக்கிற நிலை. அது இருதலை மாணிக்கம் என்று சொல்ல உயர்ந்த மந்திரம். அந்த மந்திரத்தை கொண்டு வந்து இங்க அடியார் நடுவுள், ரெண்டு பக்கம் அடியார் மயமாகிய சிவசிவா என்ற எழுத்துக்களுக்கு நடுவிலே நான் இருக்க வேண்டிய அருளை நீச்சி. அந்த இருதலை மாணிக்கமாகிய மந்திரத்தை ஒத்த ஒரு பெரிய நிலையை எனக்கு நீ அருள வேண்டும். அப்ப இவ்வளவு பெரிய மந்திரங்கள், அந்த மந்திரத்தினுடைய உள்ளர்த்தம் எல்லாம் இந்த பாட்டுல வச்சிருக்கிறதுனால இந்த பாட்டு எல்லாரும் பாடுவோம். ஆனா பொருள் தெரியுதோ இல்லையோ தெரியாது. இதை பத்தி அர்த்தம் தெரிஞ்சு பாடுறாங்களான்னு இல்லை. சிதம்பரத்துல போனீங்கன்னா அந்த சன்னதியில இதைத்தான் திருப்பி திருப்பி எல்லாரும் பாடுறாங்க. ஏன்னா உயர்ந்த பாட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்து பாட சொல்றார்கள். இதற்கு சொல்லிய பாட்டின் பொருணந்து சொல்லுவார் என்று அவர் சொன்னது போல இதில் இவ்வளவு பொருள் இருக்குங்கிறத நாம அறிவித்தோமான சித்தாந்தமே நமக்கு தெரிஞ்சு போகுது. எல்லாம் நமக்கு விளங்கி விட்டது. அருளை பிரியாய் பொன்னம்பலத்தம் முடியா முதலே. பொன்னம்பலத்திலே இருக்கின்றவனே முடியா முதல், அழிவில்லாதவன். முடியான்னா அழிவு, அழிவில்லாத, என்றைக்கும் சாஸ்வதமாய் இருக்கிற பெருமானே, என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே அருளாய். என் கருத்து முடிய வேண்டும். அதாவது நான் உங்கள் உங்களுக்கு நடுவிலே நான் ரெண்டு பக்கம் சிவத்தை வச்சு நான் நடுவில வரணும். அதாவது பேரின்பம் எனக்கு கிடைக்க வேண்டும், சிவத்துக்குள் நான் மூழ்க வேண்டும் என்பதை அவர் தன்னுடைய விண்ணப்பமாக இந்த பதிகத்திலே கொடுக்கிறார். கோயில் பொன்னம்பலத்தில் ஆடுகிற பெருமானிடத்திலே தன்னுடைய விண்ணப்பத்தை தெரிவித்தார். முன்னின்றாண்டாய் எனை முன்னம் யானும் அதுவே முயல் உற்று பின்னின்று ஏவல் செய்கின்றேன். பிற்பட்டு ஒழிந்தேன் பெம்மானே என் நின்று அருளி வர நின்று போந்திடு என்னாவிடில் அடியேர் முன்னின் நின்று இவன் ஆர் என்னாரோ பொன்னம்பல கூத்தா கூத்து உகந்தானே. பொன்னம்பல கூத்து உகந்தானே, பொன்னம்பலத்திலே கூத்து உகந்து ஆடுகின்ற பெருமானே, முன்னின்று ஆண்டாய், எனக்கு முன்னே குருநாதராக வந்து என்னை திருப்பெருந்துறையிலே ஆட்கொண்டு விட்டாய். என்னை முன்னொரு காலத்திலே என்னை ஆண்டாய். இப்ப நான் ஆண்டு போய் ஒரு 7-8 வருஷம் ஆச்சு. திருப்பெருந்துறைக்கு நான் வந்துட்டேன். என்ன எனக்கு கைலாயம் கொடுக்கல, மோட்சத்துக்கு போற வழி எனக்கு தரவில்லை. அதான் சொல்றேன். என்னை முன்னின்று ஆண்டாய் யானும் அதுவே முயல் விற்று. அன்னையிலிருந்து நான் பெரிய முயற்சி எடுத்துக்கொண்டு வருகிறேன். பின்னின்று ஏவல் செய்கின்றேன். உன் வழியிலே இருந்து உனக்கு செய்ய வேண்டிய குற்றிய வேலை செய்து கொண்டே இருக்கிறேன். உனக்கு என்ன வேலை செய்யணுமோ, உனக்கு என்ன திருப்பணி செய்யணுமோ அதை செய்து கொண்டே இருக்கிறேன். பிற்பட்டொழிந்தேன் பெம்மானே. ஆனால் மற்றவங்க எல்லாம் மோட்சம் போயிட்டாங்க, நான் பின்தங்கி போனேன். பிற்பட்டு ஒழிந்தேன். பிற்பட்டு ஒழிந்தேன் என்றால் எனக்கு முன்னிருந்த அடியார்களா மோட்சத்துக்கு போய்விட்டார்கள். நான் இன்னும் மோட்சம் போகாமல் பின்னேதான் இருந்து கொண்டு இருக்கிறேன். என் நின்று அருளி வர நின்று போந்திடு என்னாவிடில். இந்த நிலையிலே நீ என்ன செய்ய வேண்டும்?
என் என்று எனக்கு முன்னே வந்து நீ காட்சி கொடுக்கணும். மறைஞ்சு போன குருநாதரே, திரும்பவும் என் என்று எனக்கு முன்னே நீ காட்சி கொடுத்து நின்று அருளி வர நின்று அருள் செய்யும்படியாக இருந்து அருள் செய்கின்றவனாக வந்து நின்று போந்திடு பாப்பா அப்படின்னு பார்த்தோம். என்ன பண்ண, இந்த பூலோகத்தில் என்ன பார்த்து எனக்கு முன்னே காட்சி கொடுத்து எனக்கு அருள் செய்கின்றவனாக எழுந்தருளை வந்து போந்திடு, வந்துருங்க கைலாயத்துக்கு வந்து நான் உன்னை அடிச்சுக்கிறேன் என்று நீ ஒரு வார்த்தை சொல்லணும். என் ஆவிடில் அப்படி வார்த்தை நீ சொல்லாவிட்டால் மறுபடியும் நான் பூலோகத்தில் தான் இருக்கும். அப்படி இருந்து கொண்டிருந்தால் மற்ற அடியாரெல்லாம் என்னை பார்த்து சிரிப்பார்கள் அப்படிங்கிற. என் ஆவிடில் நீ வா என்று அழைக்காவிட்டால் அடியார் மோட்சம் பெற்ற அடியார்கள் எல்லாம் உன் நின்று உனக்கு பக்கத்தில் இருந்து உன்னை பார்ப்பார்கள். இவரு நானும் ஒரே நேரத்தில் தானே குருத்த மரத்தடியிலே அங்கே பல மாணாக்கர நானும் இருந்தேன், மாணிக்க வாசகர் இருந்தார். ஆனா நாங்கள் தான் இறைவனே உன் திருவடிக்கு வந்துட்டோம், இந்த மாணிக்க வாசகருக்கு ஏன் வரல, இவன் யாரு அப்படின்னு உன்னை கேட்பான். அடியார் உன் நின்று அடியார்கள் உன் பக்கத்திலேயே நின்று உண்டு. இவன் ஆர் என்னாரோ, இவன் யாரு, இவன் ஏன் கிடந்து இந்த பூலோகத்தில் இன்னும் தடுமாறிட்டு கிடக்கிறான், நீ உன்னுடைய தீட்சை பெற்றும் திருவருள் பெற்றும் இன்னும் அவனுக்கு மோட்சம் கிடைக்கலையே, இவன் யார், இவன் என்னாரோ என்று உன்னை பார்த்து கேட்க மாட்டார்களா? பொன்னம்பல கூத்து உகந்தானே, பொன்னம்பலத்திலே கூத்து உகந்தவனே, உனக்கு பக்கத்தில் இருக்க அடியாரெல்லாம் உன்னை பார்த்து கேட்பார்களே, அதுக்காவது என்னை போந்துடு என்று சொல், என்னை அழைச்சுக்கோ என்று அதே விண்ணப்பம். உகந்தன் உகந்தானே அன்புடை அடிமைக்கு உருகா உள்ளத்து உணர்வியே. உகந்தானே என்னை விரும்பினவனே, அன்புடை அடிமை உகந்தானே அடிமைக்கு உகந்தானே. உண்மையான அன்பு அடிமை உடையவர் யாரோ அவருக்கு நீ உகக்கல். அதான் சொல்ற, அன்புடை அடிமை, அன்போடு கூடிய அடிமை செய்கிறவர்களுக்கு நீ உகந்து இருக்கிறாய். உருகா உள்ளத்து உணர்விலேயே, நான் என்ன செய்கிற மனம் உருகல, இன்னும் உன்னை உணரவில்லை, உணர்விலியாக அறிவில்லாதவனாக நான் இருக்கிறேன். சகந்தான் அறிய முறையிட்டால், அப்படி இருந்தும் இந்த பூலோகத்தில் இருந்து நான் ஓடு சத்தம் போட்டு உன்னை கூப்பிடுறேன். சகந்தான் அறிய, இந்த உலகமே கேட்கும்படி, சகம் உலகமறிய உன்னை நான் அழைக்கிறேன். சகந்தான் அறிய உலகத்தார் எல்லார் காதிலும் விடும்படியாக அழைத்தால், முறையிட்டால், பெருமானே பெருமானே என்னை அழைத்துக்கொள் என்றான் முறை கோருகிறேன். அப்படி அழைத்தால் தக்கவார் என்று என்னாரோ, இப்படி நான் உன்னை அழைக்கவும் நீ வராதிருப்பதை இந்த உலகத்திற்கு பார்த்து ஐயா, இந்த மாணிக்க வாசன் இத்தனை வருஷமா இந்த இறைவனை பார்த்து கேட்கிறான், இன்னும் இந்த இறைவன் இவருக்கு அருள் செய்யாம இருக்கிறது நியாயமா, இது தக்கதுதானா என்று ஊர்ல இருக்கிறவங்க உன்னையே பரியாசம் பண்ணுவார்களே. தக்கவாறு அன்று என்னாரோ, இது தக்கது அல்ல, இது நியாயம் அல்ல என்று சொல்ல மாட்டார்களா இந்த பூலோகத்தில் இருக்கிறவர்கள்? உன்னுடைய செயல் நீதி அல்ல என்று சொல்ல மாட்டார்களா? மகன்தான் செய்து வழிவந்தார் வாழ வாழ்ந்தாய். மகன்தான் செய்து, மகம் யாகம், யாகம் செய்து பல பேர் எத்தனையோ யாகங்களை செய்து மோட்சத்துக்கு போனார்கள். அதை சொல்ற, மகன்தான் செய்து யாகத்தை செய்து வழிவந்தார், வழி வழியாக வந்த அடியார்கள் வாழ வாழ்ந்தாய். அவர்கள் வாழும்படியாக நீ அவர்களுக்கு வாழ்த்தளித்தார். எல்லாரும் திருவடியிலே வந்து வாழும்படியாக அவர்களுக்கெல்லாம் நீ மோட்சத்தை கொடுத்து விட்டாய். ஆனால் அடியேற்கு உன் முகம் தாராவிடில், எனக்கு முகத்தை கூட காட்ட மாட்டேங்கிற, திரும்பி நின்னுகிற, பேச மாட்டேங்கிற, எனக்கு முகம் தாராயே, எனக்கு முகம் காட்டாது விட்டால் என்னன்னு கேட்கிற. அடியேற்கு உன் முகம் தாராது விழின், அடியேனுக்கு உன் முகத்தை கூட காட்டாது விடுவாயானால் முடிவேன், நான் செத்துக்குவேன். இப்ப சொல்றார் இறைவன் பார்த்து, இப்படி இருந்தேன்னா என்னால் தாங்க முடியாது, இனிமே நான் உலகத்துல செத்து போய் விடுவேன், பொறுத்திருக்க மாட்டேன். பொன்னம்பலத்தம் முழு முதலே, பொன்னம்பலத்தில் இருக்கிற பெருமானே எனக்கு நீ முகம் காட்ட வேண்டும், காட்டாவிட்டால் இறந்து விடுவேன்னா அப்ப காட்டுன்னு கேட்கிற. அதுதான் இந்த பாசுரத்திலே விண்ணப்பம். முழு முதலே ஐம்புலனுக்கும் மூவர்க்கும் என் தனக்கும் வழி முதலே, முழு முதலே, முழு முதல் எல்லா பொருளுக்கும் முதற் பொருளாயிருக்கிற பெருமானே, ஐம்புலனுக்கும் என்னில் இருக்கிற மெய்வாய் கண் மூக்கு செவி என்ற 5 புலனுக்கும்
உள்ளே இருந்தவற்றை இயக்கி என்னை உணர வைக்கிறவனே, அதான் ஐம்புலனுக்கும் மூவர்க்கும் பிரம்மா விஷ்ணு ருத்தர்களுக்கும் என் தனக்கும் எனது உயிருக்கும் வழி முதலே தொடர்ந்து முதலாக இருந்து கொண்டு எல்லாருக்கும் தலைவனாக இருக்கிறது. என் புலனுக்கு தலைவன், மூவருக்கு தலைவன், என்னுடைய உயிருக்கு தலைவன். இன்று நேற்றல்ல, பரம்பரையா வழி வழியாக நீ முதல்வனாக்குற. வழி முதலே நின் பழவடியார் திரள் வான் குழுமி. உன் பழவடியார் திரள், திரள்னா கூட்டம், அடியார் கூட்டம். இந்த அடியார் கூட்டம் இறைவனை பாடி 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 இறைவன் திருவருளை சேர்ந்து எல்லாம் உன் மோட்ச லோகத்துக்கு வந்து பெருங்கூட்டமாக கூடிவிட்டார். பழ அடியார், ரொம்ப பழமையான அடியார்கள் அவர்கள்லாம் என்ன ஆனார்கள்? திரள் கூட்டம் என்று சொல்றார். அடியார் கூட்டம், அடியாரை தொகுதி என்று சொல்றார். வான் குழுமி, உன்னுடைய கைலாயத்திலே கூட்டமிட்டு கிழு முதலே அப்படி கூடி உனக்கு வழிபாடு செய்கின்ற தலைவனாக இருக்கிற பெருமானே, அருள் தந்திருக்க இறங்கும் கொள்ளோ என்று அருள் தந்து இருக்க, அவர்களுக்கெல்லாம் நீ அருள் கொடுத்திருக்க, அவர்களுக்கெல்லாம் நீ அருள் செய்திருக்கிறாய். அதனாலே எனக்கும் ஒரு காலத்துல இறங்குவாய். இத்தனை அடியார்களுக்கு நீ ஒவ்வொரு சமயத்திலே ஒவ்வொரு காலத்திலே போய் அவர்களுக்கெல்லாம் ஆட்கொண்டு மோட்சம் கொடுத்திருக்கிறாய். அதுபோல எனக்கும் இறங்கும் கொள், எனக்கும் இந்த இறைவன் அருள் செய்வானே என்பதாக அதுவே அன்றி அருள் செய்வான் அருள் செய்வான்னு அழுதுகிட்டே இருப்பதை தவிர வேற என்ன நான் செய்ய முடியும் பெருமானி? வேற என்ன செய்ய முடியும்? நீ எனக்கு கொடுக்கலன்னா நீ ஏதோ கொடுத்துருவான், கொஞ்ச நாள் போனாலும் கொடுத்துருவான் என்று நினைத்து நினைத்து ஆறுதல் கொண்டு அழுவதை தவிர, அழுவதுவே அன்றி மற்ற என் செய்கேன், அழுவதை தவிர உன்னை எதிர்த்து நான் நிற்க எனக்கு சக்தி கிடையாது. வேற எதுவும் செய்ய முடியாது பெருமானி, பொன்னம்பலத்து அரசே. அதனாலே மற்ற அடியார்களுக்கு எப்படி உனக்கு திரள் குழுமி கைலாயத்தில் இருக்க அருள் செய்தாயோ அதுபோல எனக்கு நீ அருள் கொடு, நான் எதிர்பார்க்கிறேன்னு சொன்னார். அரைசே தலைவனே, பொன் அம்பலத்தாடும் அமுதே, தில்லை அம்பலத்திலே ஆடிக்கொண்டிருக்கிற அமுதமயமானவரே, என்று உன் அருள் நோக்கி என்று என்று சொல்லி உன் திருவருள் என்று கிடைக்கும் என்று எதிர்பார்த்து இறைதேர் கொக்கொத்து இரவு பகல் ஏசற்றிருந்தேன். நான் கொக்கு மாதிரி இதுவரையில ஏமாந்து போனேன் என்று சொன்ன. கொக்கு என்ன பண்ணுகிறது? ஒரு ஆற்றங்கரையில தண்ணி ஓடிட்டு இருக்கிற போது சின்ன சின்ன மீனெல்லாம் ஓடும். இந்த சின்ன மீன் நான் பிடிக்க வேண்டாம், ஒரு பெரிய மீன் வரட்டும், அதை பிடிக்கலாம் என்றது கொக்கு காட்டும். ஓடு மீன் ஓட உரு மீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு. அந்த கொக்கு கூட சின்ன மீனை திங்கப்படாது, பெரிய மீன் தான் திங்கிடும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதே, அது போல இந்த ஜீவான்மாவும் என்ன செய்யணும்? இந்த பூலோகமாகிய மாயையிலே நமக்கு கிடைக்கிற இன்பம் எல்லாம் சிறு சிறு மீன்களைப் போல சிற்றின்பங்கள். இந்த சிற்றின்பமாகிய சிறு மீன்களை நாம் சாப்பிடக்கூடாது என்று விட்டுவிட்டு பேரின்பமாகிய பெருமீன் எப்ப கிடைக்கும் என்று எதிர்பார்க்கணும். அதைத்தான் அவர் சொல்றார். அந்த கொக்கு ஓடு மீனை ஓட விட்டு உரு மீன் பெரிய மீன் எப்ப வரும் என்று எதிர்பார்ப்பது போல இந்த பூலோகத்தில் கிடைக்கிற சிற்றின்பமாகிய சிறு மீன்களை விட்டு பேரின்பமாகிய பெருமீன் என்று கிடைக்கும் என்று எதிர்பார்த்திருந்தேன். அதான் கொக்கொத்திருந்தேன். அந்த வார்த்தைக்கு அவ்வளவு அழுத்தமான பொருள் அமைந்திருக்கிறது. கெழு முதலே அருள் அருள் தந்து இருக்க இறங்கும். அது அடுத்தது இறைதேர் கொக்கொத்து, தனக்குரிய இறையை தேடுகின்ற கொக்கை போல, அந்த கொக்கு பெரிய மீனுக்கு ஆசைப்படுவது போல இந்த ஜீவானாவும் பேரின்பத்துக்கு ஆசைப்பட்டு காத்திருக்க வேண்டும். இரவு பகல் ஏசற்றிருந்தேன். ஒரு நாள் 2 நாள்ல பல நாட்கள், இரவும் பகலுமாக எத்தனையோ நாட்கள் ஏசற்று ஏங்கி அதற்காக ஆசைப்பட்டு கிடக்கும். ஏசறுதல் என்றால் ஆசைப்படுதல். ஏசற்று இருந்தேன் பேசற்றேன், கடைசியில வாடிப்போனேன். அது கிடைக்கவே இல்லை. கிடைக்கும் 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 நான் நினைச்சிட்டு இருக்கேன், இன்னும் கிடைக்கல. அப்படி கிடைக்காத கடைசி நிலை வரும்போது இந்த மாணிக்க வாசகராகிய ஆன்மாவுக்கு ஒரு வாட்டம், கிடைக்காம கொடுமோ என்று சொல்லுகிற ஒரு வாட்டம். கரை சேரடியார் களி சிறப்ப காட்சி கொடுத்து நீ என்ன பண்ணுகிறாய்? சில அடியார்களுக்கு காட்சி கொடுத்து உன்னுடைய கரை சேர்த்து விட்டாய். கரை சேரடியார், திருவடிக்கரையை சேருகின்ற அடியார்கள். திருவடிக்கரையை சேர வந்த அடியார்களுக்கெல்லாம்
அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் பொருட்டு கழிச்சு அடியேன்பால் பிறை சேர்பால் என்னை போல. முன்னே இறைதேர் கொக்கு என்ற ஒரு உதாரணம் சொன்னது போல இன்னொரு உதாரணம் சொல்ற. பிறை சேர்பால், புரை கொற்றிய பால். பாலுக்கு மேல ஒரு சிறு துளி மோர் ஊத்துறமே, அதுக்கு புரை என்று பெயர். அந்த புரை கொற்றிய பால் என்னாகும்? தயிராக மாறும். அதுக்கு மேல ஆடை இருக்கும். ஆனா நெய் இருக்கா அப்படின்னு கேட்டா பார்த்தா தெரியாது. ஆடைதான் தெரியும், வெண்ணெய் தான் தெரியும். ஆனா அந்த வெண்ணெயில உருக்குனா நெய் கிடைச்சிடும். நெய் இருக்கு, நெய் இருக்கிறது, ஆனால் நெய் தெரியவில்லை. அதைத்தான் பிறை சேர் பாலின் நெய் போல, பிறை குத்தப்பட்ட பாலிலே நெய்யானது இருப்பது போல நெய் இருக்கிறது, இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனால் காணப்படவில்லை. அதுபோல நீ எப்படி இருக்கிறாய் என்று கொண்டால், பேசாதிருந்தால் அந்த திரை நெய்க்குள்ள இருக்கிற நெய் கண்ணுக்கு தெரியாது போல, நீனும் எனக்கு கண்ணுக்கு தெரியாமல் என்னோட எந்த பேச்சு பேசாமல் நீ இருந்துகிட்டு இருக்க. நான் இருக்கிறேன் இருக்கிறேன்னு மட்டும் சொல்ற. புரை சேர் பால்ல நெய் இருக்குது இருக்குதுன்னு எல்லாரும் சொல்றது போல நீயும் இருக்கிறேன் என்பதை எனக்கு உணர்த்துகிறாயே தவிர இன்னும் நெய்யா வெளிப்பட்டு வந்து எனக்கு அருள் செய்யவில்லை. பேசாதிருக்கிறாய், ஒன்றும் செய்யாதிருக்கிறாய், என்னோடு வந்து ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் இருக்கிறாய். இப்படி எல்லாம் அர்த்தம் சொல்லலாம். பேசாதிருத்தல் என்பதற்கு ஒண்ணுமே செய்யாதிருந்தா பேசாம இருந்து சொல்றமே, அதுதான். நீ எனக்காக நீ எந்த விதமான நடவடிக்கையும் எடுத்துக்கல, மோட்சத்துக்கு கொண்டு போறதுக்கு நடவடிக்கை எடுக்காம இருக்க என்று சொல்ற. அதுதான் பிறை சேர்பாலின் நெய். இந்த நெய் இருக்குங்கிறது மட்டும் எனக்கு உறுதியா தெரியும். ஏன்னா புரை குத்தியாச்சு, அதுல நெய் கட்டாயம் கிடைச்சிடும். அதுபோல நீ கட்டாயம் எனக்கு வருவாய் என்ற நம்பிக்கை மட்டும் இருக்கே தவிர இன்னும் வந்த பாடு இல்லை என்றதற்காக இந்த ஓமையை இங்கே காட்டுகிறார். இது போல சில ஓமைகள் ஆழமான கருத்தை உடையதாக இருக்கும். பிறை குத்திய பால், பிறை குத்தாத பால் இருக்கு. அந்த பிறை குத்தாத பால்ல கூட நெய் இருக்கு. அது புறம் அது காய்ச்சணும், அப்புறம் கொஞ்சம் ஆற வைக்கணும், பிறை குத்தணும், அப்புறம் ஆடை விழுந்த பிறகு கடைஞ்சி எடுத்து நெய்ய காணும். நெய் காணுவதற்கு கொஞ்சம் நேரம், அது பெருமுயற்சி எடுக்கும். அதனால்தான் அப்பர் சுவாமிகள் என்ன பண்றார், பால்ல நெய் இருக்கு, ஆனா அந்த நெய் கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சிருக்கு. விறகில் தீயினன் பாலில் படுனை போல் மறைய நின்றுளன். விறகில் தீயினன், விறகிலே தீ இருப்பது போல் இருக்கிறான், மறைய நின்றுளான். விறகுல தூக்கி தூக்கி பார்த்தாலும் விறகுல நெருப்பு இருக்கு தெரியல, எரிய விட்டாதான் தெரியுது. அதே மாதிரி பால்ல நெய் இருக்குது, ஆனா நெய் இருக்கிறது என்பது தெரியல, மறைந்திருக்கிறார். அது விறகுக்கு பாலுக்கு சொன்ன உவமை. இங்க இருக்கிற பால் வேற. இது என்ன பால்னா பிறை குத்திய பால். அதை விட இன்னும் கொஞ்சம் பக்குவமாய் போச்சு. மேலெல்லாம் ஆடப்படத்து வந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது வெண்ணெய் எடுத்து நெய் எடுக்கிறது. அதாவது எனக்கு பக்குவம் வர வேண்டிய மிக நெருக்கத்துக்கு வந்தாச்சு, இன்னும் எனக்கு வெண்ணையாவே இருக்கேன்னா நெய்யாகாமல் வெண்ணையா இருக்கே, இப்படி பேசாம இருக்கிறியே என்று அந்த தன்னுடைய பக்குவ முதிர்ச்சி கடைசி கை கூட வேண்டிய நிலை வந்து விட்டது என்பதற்காக பிறை சேர்ப்பார், அதில் நெய் ஒத்திருக்கிறாய் என்றதை இங்கே சொல்ல வருகிறார். ஏசானிப்பர் என்னை உனக்கு அடியேன் என்று பிறர் எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிற மற்றவர்கள் எல்லாம் என்னை வந்து பார்ப்பார்கள். பார்த்து ஏசானிப்பர், உன்னையே ஏசுவார்கள். இந்த ஒரு பைத்தியத்தை இப்படி ஊர்ல உலகத்துல விட்டு வச்சிருக்கியே, இவனுக்கு மோட்சம் கொடுக்கப்படாதா, ஏன் இன்னும் கொடுக்கவில்லை, உன்னையும் ஏசுவார்கள். அது மட்டும் போதாது என்று சொல்லி என்னை ஏசா நிற்பர், என்னை பார்த்து ஏசுவார்கள். ஏண்டா அவன் தான் உனக்கு மோட்சம் கொடுக்க மாட்டேங்கிறான், இன்னும் ஏன் அவனை கட்டிக்கிட்டு நீ நின்று அழுதுகிட்டு இருக்கிற, அவனை விட்டுட்டு போக கூடாதுன்னு என்னையும் பார்த்து வைவார்கள். என்னை ஏசா நிற்பர் உனக்கு அடியான் என்று, அந்த வித்தனுக்கு இவன் ஒரு வித்தன் என்று உன்னோடு சேர்த்து என்னையும் ஏசா நிற்பர். உனக்கு அடியான் என்று, உனக்கு இவன் ஒரு அடியான், நீ ஒரு பித்தன், ஆனால் இவனும் பித்தன், பித்தனுக்கு பித்தனும் அடியாரா இருக்கான் என்பதாக சொல்லி உன் பெயரை சொல்லி உனக்கு இவன் அடியான் என்று என்னையும் ஏசா நிற்பர். அது மட்டுமல்ல, பிறரெல்லாம் பேசா நிற்பர். மற்றவரெல்லாம் இந்த விதமான பேச்சுக்கள் இன்னும் எத்தனையோ அத்தனையும் பேசுவார்கள். என்னை பற்றி இந்த உலகத்தில் பல பல விதமான வார்த்தைகளினாலே பழித்து பேசுவார்கள். ஆனால் அது பற்றி நான் கவலைப்படுறதே கிடையாது. என்னை பற்றி இத்தனை பேர் இழிவாக, தரக்குறைவாக,
பேசினாலும் கூட யான் கவலைப்படுவது. யான் தானும் பேணா நிற்பேன். யான் அவர்கள் சொல்லுவதை கொஞ்சம் கூட காதல போட்டுக்க மாட்டேன். என்னை பைத்தியம் என்றும் இறைவனை பித்தென்றும் அவர்கள் சொல்லுவதை பற்றி கவலைப்பட மாட்டேன். நான் உன்னைத்தான் பேணுவேன். பேணா நிற்பேன், உன்னை வழிபடுவேன். பேணா நிற்றல்ங்கிறது ஒரே வார்த்தை. ஆனின்று என்பது நிகழ்கால இடங்கள், எதிர்வரை அல்ல. பேணா நிற்றல்னா பேணவில்லைன்னு அர்த்தம் இல்லை, பேணுகிறவன், உன்னை வழிபடுகிறவன் என்ற பொருள் வரும். வாரா நின்றான் என்றால் வந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்வது போல ஆனின்று என்ற இடங்களை பெற்று வந்தது எதிர்மறை வார்த்தை அல்ல. பேணா நிற்பன், உன்னை பேணுவேன். இத்தனை பேர் என்ன வயசாலும் நான் உன்னை விட மாட்டேன், நீதான் கடவுள், நான் தான் அடிமைன்னு உன்னை ஒரே படியா பிடிச்சு கொண்டிருக்கிறேன் என்று சொல். பேணா நிற்பேன் நின் அருளே, நின் அருளே பேணா நிற்பேன். உன் திருவருளையே நான் பற்றி கொண்டிருப்பேன். திருவருள் எப்ப கிடைக்கும் கிடைக்கும் என்று அதையே நான் எதிர்பார்த்து கொண்டிருப்பேன். தேசா, தேஜஸ் உடையவனே, தேஜஸ் ஒளி, தேசா ஒளியாக இருப்பவனே. தேசுனா ஒளி, தேசு உடையவன் தேசன். அவனை கூப்பிடுற போது தேசான்னு வரும். அதனால தேசா நேசரு சூழ்ந்திருக்கும் திருவோலக்கம். நீ திருவோலக்கத்திலே எழுந்தருளி இருக்கிறாய். உன்னை சுற்றிலும் உனது நேசர்கள் அடியார்கள் கூடியிருக்கிறார்கள். அப்படி அடியார் கூடியிருக்கிற அந்த திருவோலக்கம் என்று சொல்லுகிற ராஜசபை இருக்கே, அந்த ராஜசபையில நானும் வந்து பார்க்கணுமே, என்னையே அழைக்கப்படாதான்னு கேட்கிறேன். இந்த திருவோலக்கம் இங்க இருக்குது, கைலாசத்திலே இருக்குது. இது வைணவர்களுடைய சம்பிரதாயம். வைணவருடைய சம்பிரதாயத்துல மோட்சம்ங்கிறது அதான், அதுக்கு மேல ஒரு மோட்சம் இருக்கிறதா ஒத்துக்கிறதுல. வைகுண்டத்துல அந்த பாம்பு அப்படி வரிசையா படம் எடுத்து கீழே பீடமா சுத்தி இருக்க, மேலே குடை குடிக்க, அதுல நாராயணர் உட்கார்ந்து இருக்கார். அவருக்கு பக்கத்திலே தேவைகள்லாம் இருக்காங்க, மற்ற பெரிய பெரிய முனிவர்கள்லாம் அங்க நிற்கிறார்கள். அது அவனுடைய ராஜ்ய சபை. அந்த ராஜ்ய சபையிலே எத்தனையோ நித்திய சூரியர்கள்லாம் வந்து அவனை வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவனை கண்டு சேவிப்பதே இன்பம், அதுதான் மோட்சம். இதுதான் வைணவர்களுடைய கொள்கை. அதை தவிர வேறொரு இன்பம் இருப்பதாக வைணவர்கள் சொல்லுவதில்லை. வைகுண்டம் அடைவதுதான் மோட்சம். வைகுண்டத்திலே அவன் திருவோலக்கம் என்று சொல்ற ராஜா கொலு இருக்கிற மண்டபம் இருக்கே, அந்த மண்டபத்திலே அவன் கொலு இருப்பான். அந்த கொலு காட்சியை பார்ப்பதே ஒரு இன்பம் என்று அவர்கள் சொல்லுகிறார். அதுபோல நம்முடைய சைவத்துல சொல்லல. சிவன் கைலாயத்தில் இருக்கிறான். அங்கே அவன் பொன்னம்பலம் என்ற ஒரு அம்பலத்திலே கூத்தாடுகிறான். அவனை போய் தேவர்கள் சேவிப்பார்கள், சேவித்து திரும்புவார்கள். அந்த சேவிக்கிற காலம் இருக்கே, அது திருவோலக்கம் தான். அவனுடைய காட்சி கொடுக்கிற நேரம். அப்ப எல்லாரும் வருவார்கள், கேட்டவர்களுக்கு வரம் கொடுக்கிறான், திரும்பி வந்து உள்ளார்கள். ஆனா வைகுண்டத்துக்கு போனவன் அங்கேயே இருப்பார்கள். அவனுடைய காட்சியை சதா காலம் கண்டு அனுபவிச்சுட்டே இருக்கிறது தான் அவர்களுக்கு மோட்சம். கைலாயத்துல அப்படி இல்ல. கைலாயத்தில் இருக்கிற இறைவனை நாம் கோயிலுக்கு சாமி பார்த்துட்டு திரும்ப வீட்டுக்கு வர்றது மாதிரிதான் தேவர்கள்லாம் கைலாயத்துல போய் இறைவனை சேவிச்சுட்டு திரும்பி தங்களுடைய இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்படித்தான் நம்முடைய புராணங்கள்ல பார்க்கிறோம். அதை இவர் திருவோலக்கமா சொல்றார். வைணவ சம்பிரதாயத்தை வச்சு பேசுறாரு. மதுரையில வைணவரும் கொஞ்சம் அதிகம். இவர் மதுரையை ஒட்டி பிறந்ததுனாலே வைணவ சம்பிரதாயம் எல்லாம் இவருடைய பாடல்களிலே புகுந்து வருது. அந்த திருவோலக்கம் என்று அந்த வைகுண்டத்திலே இறைவனை சேவிக்கிற சேவிப்பை போல நானும் கைலாசத்திலே உன் திருவோலக்கம் கண்டு தரிசிக்க வேண்டும் என்று அந்த ஆவலை வெளிப்படுத்துகிறார். இங்க அதான் பார்க்கிறோம். நேசரு சூழ்ந்திருக்கும் உன்னுடைய அன்பர்கள் சுற்றி குழுமி இருக்கிற திருவோலக்கம் சேவிக்க, உன்னுடைய திருவோலக்கத்தை நான் சேவிக்க வேண்டும். இந்த சேவிக்கங்கிற வார்த்தையே வைணவர்களுக்குரிய வார்த்தை. அது சைவ சம்பிரதாயம் அல்ல. சேவித்தல் என்பது கும்பிடுதல், வணங்குதல் நம்ம சொல்றோமே, அதை அவர்கள் பெருமாளை சேவிச்சுட்டு வந்தேன்னு சொல்றது அவங்களுடைய சம்பிரதாயம். அந்த சம்பிரதாயமான வார்த்தை விழறதுனாலேயே திருவோலக்கம் சேவித்தல் என்பது வைணவ சம்பிரதாயம் என்பதை நாம் தெரிஞ்சுக்கலாம். அதை ஒட்டி இவர் சைவத்திலையும் அப்படி காண்கிறார். அது போல நாம் கைலாயத்துல இறைவன் திருவோலக்கத்தை பார்க்கணும், அதை சேவிக்க வேணும் என்ற ஆவல்ல இந்த பாடல் வந்திருக்கிறது. திருவோலக்கம் சேவிக்க ஈசா பொன்னம்பலத்தாடும் எந்தாயிரித்தான் இறங்காயே. நான் கைலாயத்துக்கு வரணும், அந்த இடத்துல நீ திருவோலக்கத்துல எழுந்தருளும், உன் அன்பர்கள் பக்கத்திலே கூடி இருக்கணும், நான் வந்து உன்னை சேவிக்கணும். பெருமாளை சேவிக்கிற மாதிரி உன்னை நான் சேவிக்க வேண்டும். எனக்கு இது இனித்தான் இறங்காயே, எனக்கு கொஞ்சம் இரக்கங்காட்டி இது எனக்கு நீ செய்ய வேண்டாமா, எனக்கு இது நீ அருளை வேண்டாமா என்று அவர் கேட்கிறார். ஆகவே எனக்கு அருளை செய்ய வேண்டும் என்பது அவருடைய விண்ணப்பமாகிய ஒரு கருத்து இதிலே வருகிறதை நாம் பார்க்கிறோம்.
இவர் இறைவனுடைய திருவடியிலே ஒன்று போதலாகிய பேரின்பத்தின் சுற்றுல சாயுஜ்யம் என்று நிலை. கைலாசத்திலே போறது என்பது பதமுத்தி, அதாவது ஒன்று சாலோகம், அடுத்த சாமீபம், அதுக்கு பிறகு சாரூபம். இது மூணும் ஒரு உயர்ந்த பதவிகள் அல்ல. இதற்கு மேல் இறைவன் திருவடியிலே இரண்டர கலந்து விடுதல் என்று சொல்லுகிற ஒன்றைத்தான் நம்முடைய சைவம் சாயுஜ்யம் என்ற உயர்ந்த பேராக, முத்தி பேராக இருக்கிறது. அந்த முத்தி பேராக இங்கே குறிப்பிடாமல் கைலாயத்தில் இவன் இருந்து கொண்டு கொடுக்கிற காட்சியை அங்கே சாலோகம் பெற்ற ஒரு நிலையிலே சேவிப்பவராகவோ அல்லது இறைவனை தொட்டு வழிபாடு செய்கின்ற அந்த சாரூபம் பெற்றவராகவோ, சாலோகம் சாமீபம் பக்கத்தில் இருப்பவராகவோ அல்லது இறைவன் திருவுருவத்தை கொண்டவராகவோ இருக்கிற நிலை போல பேசுகிறதுனாலே இது பதமுத்தியை பேசுகிறது இந்த பாடல். இந்த பாடல்ல பரமுத்தியை கேட்கல, அவர் பேப்பது பதமுத்தியாக இந்த பாடல் வெளிவந்திருக்கிற சைவ சித்தாந்தத்தோடு நான் பார்த்து அந்த கண்ணோடு பார்த்து இந்த பாட்டை ஆய்வு செய்து எதை அவருக்கு சுட்டுகிறார் என்று சொல்றேன். இறங்கும் நமக்கு அம்பல கூத்தன் என்றென்றே ஏமாந்திருப்பேனை. நான் ஏமாந்திருக்கிறேன், அதாவது எதிர்பார்த்து கொண்டிருக்கு. ஏமாத்தல் என்றால் ஒரு பொருள் நம்ம கிடைக்காதா கிடைக்காதா கிடைக்காதா, எப்ப கிடைக்கும் எப்ப கிடைக்கும் என்று அப்படி எதிர்பார்த்து கிடக்கிறதா ஏமாந்து கிடத்தல் என்று சொல்ற. அப்படி ஏமாந்து கிடக்கிற போது அந்த திருவோலக்க காட்சியோ அல்லது இறைவன் திருவுருளோ நமக்கு கிடைக்கும்னு நினைக்கிறாராம். இறங்கும் நமக்கு அம்பலக்கூத்தன் நமக்கும் இறங்குவான். நமக்கும் இன்னைக்கு இல்லாட்டி ஒரு காலத்துல இறங்கி என்னையும் அந்த கைலாயத்துக்கு கூப்பிடுவான், திருவோலக்கத்தை நாமும் போய் பார்க்கலாம் என்று இவருக்கு ஒரு நைப்பாசை. அந்த ஆசையில இந்த வார்த்தைகளை சொல்ற. அம்பலக்கூத்தன் இறங்கும் நமக்கும் இறங்கி அருள் செய்வான் என்று என்பதாகவே ஏமாந்திருப்பேனை, இதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற என்னை அரு கற்பனை கற்பித்து ஆண்டாய். இப்போ நான் இப்படி நினைச்சிட்டு இருக்கேன். ஆரம்பத்திலே குருநாதரா வந்த காலத்திலே எனக்கு கற்பனை செய்து கற்பித்தார். எத்தனையோ கலைஞானங்களை எல்லாம் உரைத்தார். பெரிய பெரிய உண்மைகளை எனக்கு குருநாதராய் வந்து கற்பித்தாய். அதான் கற்பித்து ஆண்டாய். கற்பனைனா இல்லாததுன்னு அர்த்தம் இல்ல, படிப்பு. கற்பனை என்பது படிப்பு என்ற பொருள். அணை என்பது ஒரு தொழில் பெயர். கற்பு என்றால் கற்றல். கற்றலே ஆகிய தொழிலை கற்பனை என்று சொல்றார். படித்தலை எனக்கு கற்பித்தாய். எத்தனையோ கலைஞானத்தை எனக்கு நீ குருநாதராய் வந்து சொல்லிக் கொடுத்தாய். ஆனா இத்தனையும் படிச்சுட்டுனா என்னானே, மேய்க்கிறவன் இல்லாத மாடு போல தன்னிச்சையா திரியறவனா போயிட்டேன். ஆழ்வாரிலி மாடானே, ஆழ்வாரிலி மாடு ஆவேனோ, ஆழ்வார் இல்லாத மாட்டை போல் போய்விடுவேனோ. ஒரு மாடு என்றால் அதை கட்டி போட்டு அதை மேய்க்கிறவன் ஒருத்தர் இருக்கணும். அதுக்கு உரிய காலத்துல அவிழ்த்து மேய விடணும், உரிய காலத்துல தீனி கொடுக்கணும், மறுபடியும் உரிய காலத்துல கட்டி விடணும். அதுக்கு மேற்பார்வை ஒரு ஆள் இருக்கணும். அப்படியே இல்ல, கட்டுறதும் இல்ல அவிழ்க்கிறதும் இல்ல. அந்த மாடு தன்னிச்சையா தெரியறது, தனக்கு வேண்டியதை போய் திங்கிறது என்று வந்து விட்டால் அந்த மாடு உட்பட. அது போல நான் தெரிகிறவனா ஆய்விடுவேனோ. என்னை கட்டுப்படுத்தி ஆள்கின்றவனாகிய நீ மேய்ப்பானாக இருந்து நான் மாடாக அடங்கி இருக்க வேண்டும். நீ மேய்ப்பான் இல்லாத மாடு போல் நான் ஆய்விடுவேனோ என்று அஞ்சுகிறேன். ஆழ்வார் இலி மாடு, மேய்க்கிறவன் இல்லாத மாடாக ஆவேனோ, அந்த மாடு போல் நான் வீணாக போய்விடுவேனோ. நெருங்கும் அடியார்களும் நீயும் நின்று வினை நிலவி விளையாடும். நீ கைலாயத்திலே நீ தங்கியிருக்கிறாய். உனக்கு பக்கத்திலே ஒன்று அடியார்கள்லாம் கூடியிருக்கிறாய். நெருங்கும் அடியார், உன ரொம்ப சமீபமாக வருகிற அடியார், சாமீபம் பெற்ற அடியார் வச்சுக்கோ. நெருங்கும் அடியார் இருப்பதனாலே சாலோகம் இல்ல, சாமீபம் பெற்ற அடியார், நெருக்கம் பெற்ற அடியார். நெருங்கும் அடியார்களும் நீயும் நின்று நிலாவி, ரெண்டு பேரும் அங்கே ஒன்று சேர்ந்து இருந்து வித்தியாசம் இல்லாமல் விளையாடுகிறீர்கள். அப்படி விளையாடுகிற மருங்கே சார்ந்து அந்த இடத்துக்கு நானும் வந்து உன்னோட விளையாடுறதுக்கு ஆசையா இருக்கேன். அத்தனை அடியார்கள் உன்னோடு சேர்ந்து கைலாயத்தில் நெருங்கி விளையாடுறார்களே, அவர்கள் விளையாடுகிற மருங்குன்னா அந்த இடம். மருங்கே சார்ந்து வர எங்கள் வாழ்வே வாவென்று அருளாயே. மருங்கே சார்ந்து வர, அந்த பக்கம் நீனும் சார்ந்து வர வேண்டும் என்பதற்காக வா என்று அருளா. என்னையும் நீ வா என்று கூப்பிடக்கூடாத, ஒரு வார்த்தை நீ வான்னு சொல்லிட்டா நான் உடையாந்துருவேனே. அந்த உத்தரவு இல்லாமையினால் தானே இந்த உலகத்தில் நான் கடந்து கொண்டிருக்கிறேன். என்னால் வர முடியாமல் இருக்கிறேன்.
இறைவன் வான்னு உத்தரவு போட்டா அவன் போயிடுவான். அவன் சங்கல்பம் இருந்தா நடந்து போகும். அவனுடைய சங்கல்பம் இல்ல, அவன் வான்னு சொல்லல. இந்த பூலோகத்துல இந்த மாணிக்க வாசகர் இருந்து கொண்டிருக்கிறார். அதைத்தான் சொல்றேன். என்னை வா என்று நீ சொல்ல வேண்டாமா என்று கேட்கிறேன். அருளாது ஒழிந்தால் அடியேனை அஞ்சேல் என்பார் ஆர்க்கு. பெருமானே, நான் நிச்சயம் அழுகிறேன், புலம்புகிறேன், எனக்கு துணை இல்லாமல் கதறேன். எனக்கு நீ குருநாதரா வந்து ஆண்டு விட்டு இப்ப மறைஞ்சு போனாய். மீண்டும் என்றாவது ஒரு நாள் அந்த குருநாதரா வந்து என்ன நீ காக்கணும். அப்படி காக்காமல் அருளாமல் விட்டு விடுவாயானால், அருளாது ஒழிந்தால் எனக்கு கருணை செய்யாமல் நீ விட்டு விடுவாயானால், உன்னை தவிர வேறு யாராவது என் பக்கத்திலே வந்து அஞ்சேல் என்பாரார். அப்பா பயப்படாதே, நான் உனக்கு மோட்சத்தை தரேன் என்று எனக்கு தைரியம் சொல்றவர் யார்? அஞ்சேல் என்பார். நீ பயப்படாதே என்று சொல்லுகிறவர் ஆர்? வேறு எந்த தேவர் இருக்கிறார்கள்? எந்த தேவர் என்ன தட்டி கொடுத்து நீ பயப்படாதே, அந்த சிவன் மோட்சம் கொடுக்காட்டி போகட்டும், நான் என்னுடைய பதவியில் இருக்கிற இடம் தர்றேன்னு யாரான்னு சொல்றதுக்கு முன் வருவானா? அப்படி சொல்றதுக்கு ஆள் இருக்கானான்னு கேட்கிறேன். அடியேனை அஞ்சேல் என்பார் ஆர் இங்கு. பொருளா என்னை புகுந்தாண்ட பொன்னே, நான் ரொம்ப கீழ்த்தரப்பட்டவனா இருந்தேன், என்னை மேற்படும் பொருளாக ஆக்கினாய். பொருளாகும்படி எல்லாரும் மதிக்கிற பொருளாக என்னை ஆக்கினாய். பொருளாக என்னை ஆண்டாய். அப்படின்னா என்னை ஒரு நல்ல பொருளாக, மதிப்புள்ள பொருளாக ஆக்கி என்னை ஆட்கொண்டாய். ஆட்கொண்டதுனாலே இவருக்கு என்ன கிடைச்சதுன்னா, இவர் நல்ல பொருளாக, விலை மதிப்புள்ள பொருளாக மாறிவிட்டார். மாணிக்க வாசகர் உயர்ந்த ஞானியாக மாறுறார். அதான் என்னையும் ஒரு பொருளாக, விலை மதிக்க முடியாத பொருளாக ஆட்கொண்டிருக்கிறாய். பொருளா என்னை புகுந்து ஆண்ட பொன்னே, என் உள்ளத்திலே புகுந்து என்னை ஆட்கொண்ட பொன்னே, பொன்மயமான பெருமானே, பொன்னம்பலத்திலே கூத்தாடுகின்றையே நடராஜ பெருமானே, மருணார் மனத்தோடு உனை பிரிந்து வருந்துவேனே. ரொம்ப மயங்குகின்ற மனத்தை உடையவனாக இருக்கிறேன். இப்ப உன்னை பிரிந்து வருந்துகிறேன். உன்னை பிரிந்து என்பது யாரை சொல்றாருன்னா குருநாதரை. குருநாதரா வந்துட்டு பிறகு அந்த உருவம் காட்டாமல் மறைஞ்சுட்டார் இல்லையா? அதனாலே அந்த ஏக்கம், இறைவனை காண முடியாமையான ஏக்கத்தை எடுத்து சொல்றேன். உன்னை பிரிந்து வருந்துவேனை. இப்படி வருந்து கொண்டிருக்கிற என்னை வாவென்று நீ கைலாயத்தில இருந்து கொண்டு அங்கே இருந்து என்ன வான்னு சொன்னா போருமே, நான் வந்து விடலாம். உன் தெருளார் கூட்டம் காட்டாயேல். உன்னுடைய தெருள், அதாவது ஞானம் நிறைந்த கூட்டம். தெருள் என்றால் ஞானம். தெருளார் ஞானம் உடைய கூட்டம், அடியார் கூட்டம். ஆகாயத்திலே இறைவனுக்கு பக்கத்திலே கைலாயத்தில் இருக்கிற அடியார்கள் எல்லாம் பெரிய ஞானிகள், நிறைந்த ஞானம் பெற்றவர்கள். அதான் தெருளார் கூட்டம். ஞானம் நிறைந்த கூட்டத்தை காட்டு, எனக்கு காண்பி. அந்த அடியார்கள என்னை ஒருத்தனா சேர்த்துக்கோ, அவனோடு கூட்டு என்று கேட்கிறேன். காட்டாயேல் செத்தே போவேன். நான் செத்து போனால், அப்படி செத்து விடுவேன். செத்தே போனால் நான் உன் திருவுருளே பெறாம இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற மனுஷரை போல நானும் உயிர் விரித்து விட்டேன். ஆனால் ஊர்ல இருக்கிறவங்களாம் பார்த்து சிரியாரோ, சிரிக்க மாட்டார்களா? என்னையா அன்னைக்கு திருப்பெருந்துறையில இவனை வந்து ஆண்ட, கடைசியில இவனு கைலாயம் கொடுக்காம மத்த உயிரோடு வீரா இவனு செத்து விட்டான்னு சொல்வார்களே, அந்த மாதிரி என்னை சாக விட்டுடலாமா என்று கேட்கிறேன். நான் மற்றவர்களை போல சத்து விடக்கூடாது. அப்படின்னா இவர் எந்த விதமான முத்தி போறான்னு நினைச்சு பார்த்தா தெரியும். கடைசியில இறைவனோடு போகிற போது இந்த உடம்பே இல்ல, உடம்பே ஜோதிமயமா மாறி போகுது, உடம்பே மறைஞ்சுது. மற்ற உலகத்துல வாழ்கிறவன்லாம் உடம்ப போட்டுட்டு உயிர் பிரிஞ்சு போறான். உடம்பு பிணமாகுது, இந்த பிணத்தை தூக்கிட்டு போய் இவன் சுடுகாட்டுல கொளுத்த வேண்டிய கடமையெல்லாம் இவன் உலகத்தவனுக்கு வருது. ஆனா மாணிக்க வாசகர் இறைவனோடு கலந்த பிறகு அவருடைய உடம்பு இந்த பூலோகத்துல கிடக்கல, அதுக்கு எந்த ஈமக்கிரியும் யாரும் செய்யல. அந்த உடம்பு அப்படியே ஜோதியில கரைஞ்சு போச்சு. அதனால அவர் செத்து விட்டாருன்னு சொல்ல முடியாது, அவர் இறைவனோட கலந்தார். அது மாதிரி கலக்கணுமே தவிர உலகத்தவரை போல நானும் இந்த உடம்ப கீழே போட்டு மற்றவங்களை போல செத்து போய் என் உடம்புக்கும் ஒன்று செய்வார்களானால் உலகத்தவர் உன்னை சிரிக்க மாட்டார்களா? இவனை எப்படி நான் அடியாருன்னு நம்புவது என்று கேட்கிறேன். சிறியாரோ, உன்னை பார்த்து நகைக்க மாட்டார்களா? சிரித்தல் பரிகசித்தல். இறைவனே, நீ ஆட்கொண்டவனுக்கு இப்படி கைவிட்டுட்டியே, இது நியாயமா என்று உன்னை பார்த்து உலகம் சிரிக்குமே என்று சொல்லுகிறார். இதெல்லாம் உலகம் சிரிக்குமா? சிரிக்கும்படி இறைவன் நடப்பானா? அப்ப இறைவன் பார்த்து நீ செய்யறது நியாயமானு கேட்கிறாரே, இறைவன் செய்யறது நியாயம் இல்லையா? இதெல்லாம் கணக்கு போட்டு பார்க்க. இறைவனை பார்த்து இவர் என்ன கேட்கிறார்? நீ இப்படி என்ன கைவிட்டுட்டியே, என்ன வரமாட்டேன்னு கூப்பிடுறியே, இது தகுமா தகுமா என்று உலகம் கேட்குமே, இது நியாயம்தானான்னு உலகம் சிரிக்குமேன்னு கேட்கிறாங்க. அப்ப இறைவன் தகாத காரியத்தை செய்கிறான்
என்பது போல இவர் பேசுறார். உண்மையிலே இறைவன் தகாத காரியத்தை செய்கிறானா? கிடையாது. மாணிக்கவாசகர் கொஞ்ச நாள் உலகத்துல வச்சிருக்காரு, இப்படிலாம் அழட்டும், இப்படி பாடட்டும், இது உலகத்துக்கு கிடைக்கட்டும், இந்த பாடல் உலகத்துக்கு கிடைக்கும். இவர் என்ன அனுபவத்தை மனதில் உண்டாக்கி கொண்டார் என்பது உலகத்துக்கு இந்த பாட்டு இல்லைன்னா நம்ம எப்படி தெரியும்? அதனால இறைவன் இவர் விட்டு வச்சிருக்கிறார். உலக உபகாரத்துக்கு இவர் ஒரு உரியவராக கொஞ்ச நாள் இருந்து பாடலை பாடணுங்கிறத இல்லாட்டி அவரு அப்பவே மோட்சத்துக்கு அழைச்சு கொண்டு போயிருப்பார். மோட்சத்துக்கு அழைச்சு கொண்டு போக தெரியாமல் இல்லை. இவனை வச்சுதான் உலகத்துக்கு நல்ல நூலை தர வேண்டும் என்பதற்காக இவரை விட்டு வைத்திருக்கார். ஆனால் இறைவன் செய்தது அநீதி அல்ல. அநீதி அல்லாகவும் இப்படி சொல்லுகிறார்களேன்னா, ஒருத்தனுக்கு வருத்தம் வந்துட்டா வருத்த நிலையில எது நியாயம் எது அநியாயம் தெரியாது. தனக்கு தான் செய்யறதுதான் நியாயம்னு நினைப்பான். அப்போ தான் செய்யறது அநியாயம், ஆனா கடவுள் செய்வது நியாயம் என்பதை அவனால் உணர முடியாது. அப்ப என்ன பண்ணுவான், தான் இன்னும் ரொம்ப யோக்கியன் மாதிரியும் இறைவன் தான் தனக்கு தப்பு செய்யற மாதிரியும், உனக்கு அப்பா கடவுளே உனக்கு கண்ணு இருக்கா, நான் எத்தனை நாள் உன் கோயில்ல வந்து சுத்தனேன், உனக்கு எவ்வளவு அவசியம் பண்ணேன், எத்தனை அர்ச்சனை பண்ணேன், எங்க வீட்டுக்கு இப்படி ஒரு வருத்தம் எல்லாம் நீ உண்டு பண்ணலாமான்னு எத்தனை சாமானிய ஜனங்கள் இறைவனை மிகச் சுலபமாக திட்டி விடுகிறார்கள். திட்டுறதுக்கு காரணம் இவங்க வருத்தம். வருத்தம் வந்த போது நியாயம் தெரியாமல் இறைவனை திட்டுறாங்க. இறைவன் தவறே செய்ய மாட்டான். சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் இப்படித்தான் ஒரு இடத்த நடந்து விடுறாரு. அவருக்கு ரெண்டு கண்ணும் இல்லாத ஒரு பெரிய கஷ்டம், துன்பப்படுகிற வேதனை. அந்த வேதனையில அவர் கண்ணு வேணும்னு கேட்கிறார். காஞ்சிபுரத்துல ஒரு கண்ணு கிடைச்சு போச்சு, இன்னும் ஒரு கண்ணு கிடைக்கல. ஒவ்வொரு ஊரா கேட்டுட்டு வர்றாரு, எந்த ஊர்லயும் கிடைக்கல. கடைசியில ரொம்ப வேட்டியப்பட்ட ஊர் திருவாரூர் தான். திருவாரூர்ல போய் இருந்துட்டு இறைவனை கேட்கிறார், இறைவனே எனக்கு கண்ணு தாரியா இல்லையா, தரமாட்டியா, நீயே வச்சுட்டு வாழ்ந்து போப்பா, கொடுக்கலன்னா என்ன, எனக்கு கொடுக்க வேண்டிய கடனை நீ கொடுக்கலன்னு நீ தான் வச்சுட்டு வாழேன் அப்படின்னு எப்படி இந்த கடன் கொடுத்தவன் கடனை வச்சு உங்களுக்கு முடியாம ஆத்திரத்துல பேசுறானோ அது போல என்னுடைய கண்ணை நீ வாங்கிட்ட, உனக்கு 3 கண்ணு இருக்கு, அது போதாது இன்னும் 2 கண்ணு என்கிட்ட வாங்கிட்ட, வேணா வச்சுக்க, முக்கனா முறையோ வாழ்ந்து போதி என்றெல்லாம் அவளை சொல்ல வர. ஆகவே குற்றம் ஒன்றும் செய்ததில்லை, கொத்தையாக்கினீர், நான் எந்த தப்பும் பண்ணலப்பா, என் கண்ணை நீ குருடாக்கினே, இது என்ன நியாயம் அப்படி கேட்கிற. இவர் குத்தம் செய்யாமலா இறைவன் கண்ணை வாங்கிக்கிற? அப்ப இறைவன் தவறா செய்வான்? அப்ப தவறு செய்தது இவர் தான். ஆனால் இவர் தவறு செய்ததை இவர் உணர முடியல. ஏன்னா வருத்தம் வந்த போது தன் செய்த குற்றம் தனக்கு உணர முடியாது. தன்னை காக்க வேண்டிய காக்கவில்லை என்ற குற்றம் தான் இவருக்கு தெரியும். அப்போ இறைவன் மேல பழிசான் சொல்வார், மீளாடிமை உனக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே, மூலாதி போல் உள்ளே கனன்று முகத்தால் மிகவாடி ஆளாங்கிருக்கும் அடியார்தங்கள் அல்லல் சொன்னக்கால் வாழாங்கிருப்பி, வாயை திறக்காம இருக்கிற வாழ்ந்து போதீரே, இந்த 3 கண்ணியோட இந்த 2 கண்ணியும் சேர்த்து வச்சு வாழியா அப்படிங்கிற. குற்றம் ஒன்றும் செய்ததில்லை, கொத்தையாக்கினி, நீரே பழிபட்டி, நீதாயா தப்பு செஞ்ச, உனக்குதாயா பழி, இப்படி எல்லாம் சொல்றாரு. அப்ப இறைவன் உன்வடி பழி செய்யப்பட்டவனா? இறைவன் மேல் குறையே சொல்லக்கூடாது. ஏன்னா இறைவன் எந்த ஒரு குற்றத்தையும் செய்யாதவன். அவன் குற்றவாளியே அல்ல. குற்றவாளி ஆயிட்டான்னா அவன் கடவுளா இருக்க முடியாது. அதனால இப்படி இவர்கள் பேசுவதற்கு காரணம் தன்னுடைய வருத்தம் தாங்காமல் சொல்கிற, வேதனை தாங்காமல் சொல்கிற வார்த்தையை தவிர இறைவன் மேல் பழி உண்டு என்பது மட்டும் யாரும் கொண்டு போய் விடக்கூடாது. அதனால இறைவன் தவறு செய்துட்டான், மாணிக்கவாசகர் இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்திட்டான்னு மாத்திரம் சொல்லக்கூடாது. அதுக்கு பிறகு அடியார்கள், தான் வாழ்ந்த காலத்திலே சிதம்பரத்திலே இருந்த அடியார்கள் யார்? அவர் கூட்டத்திலே இவர் சேரல, இவர் தனியாவே இருக்கார். சிதம்பரத்திலே மாணிக்கவாசகர் இருக்கிற காலத்திலேயே வேறு சில அடியார்கள்லாம் இருக்காங்க, ரொம்ப பரிபக்குவமான அடியார்கள். அந்த பரிபக்குவமான அடியார்களோடு சேராமை ஒரு ஒதுக்கியே நிற்கிறார். அதனால்தான் முதல்ல கேட்டார், அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரிய, பேர்பட்ட பக்குவான்மாக்களுடைய கூட்டத்திலே என்னையும் ஒருவனாக நீ சேர்க்கணுமே, சேர்க்காம என்ன ஒதுக்கியே வச்சிருக்கிறேன்னு கேட்டார். உன்னை அப்பேற்பட்ட அடியார் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்று அவருடைய இயல்பை அடுத்த பாட்டுல சொல்ல போற. சிரிப்பார் களிப்பார் தேனிப்பார் திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார் கேட்பார் மெச்சுவார். அந்த அடியார்கள் சிரிப்பார், தனக்குள்ளே இறைவனை நினைத்து நினைத்து அந்த ஆனந்தம் உள்ளத்திலே வந்த போது அந்த ஆனத்தின் அறிகுறியாக வாயிலே புன்சிரிப்பு காட்டுவார். உடம்புக்குள்ளே மகிழ்ச்சி இருந்தால் மகிழ்ச்சி முகத்திலே புன்சிரிப்பாக வெளிப்படும். ஆக உள்ளத்தில் உள்ள ஒரு மகிழ்ச்சியை புன்சிரிப்பாலே வெளிப்படுத்துவார். அது மட்டுமல்ல, ரொம்ப தாங்க முடியாத காலத்தில் ஆஹான்னு கூட சத்தம் போட்டு சிரித்து விடுவார். சிரிப்பார்கள். புன்சிரிப்போடு மட்டுமல்ல,
வாய் திறந்தும் கத்தியும் அலறியும் கூட சிரித்து விடலாம். ஏன்னா அந்த அடியார்களுடைய அந்த உணர்ச்சி பெருக்கு போகும்போது அவர்கள் என்ன சொல்லுகிறோம் என்ன செய்கிறோம் என்று அவர்களுக்கு தெரியாது. அதான் தலையார கும்பிட்டு கூத்துமாடி சங்கரா சய போற்றி போற்றி என்று அலறானில்லை ஓடு சத்தம் போடுவோம். பக்கத்தில் இருக்கவனுக்கு காதுக்கு இடையூறாயிருக்குமே கூட கவலைப்பட மாட்டார்கள். அவங்க கோயில்ல போய் அப்படி சத்தம் போட்டு ஒரே கூச்சல் போடுவார்கள். அது மாதிரி சிரிப்பார், கழிப்பார், தன் மனத்துக்கு தாங்களே இன்பம் அனுபவிப்பார். கழித்தல் என்பது மனத்துக்குள்ளேயே ஏற்படுத்தக்கூடிய ஒரு இன்பம், அதான் கழிப்பு என்று சொல்கிறோம். மகிழ்ச்சி அடைவு. தேனிப்பார், அப்படி மனசுல நினைச்ச உடனே வாயில ஏதோ தின்பது போல ஒரு பாவனையால் சப்பு கொட்டுவார்கள். தேனித்தல் என்பது சப்பு கொட்டுதல். அப்படி ஒரு தேனை ஒரு வாயில ஒரு தொட்டு விட்ட உடனே அது எப்படி இருக்கு ருசி பார்க்கட்டா அந்த சப்பு கொட்டுறதுன்னு சொல்றோம்ல, அது மாதிரி அவர்கள் அந்த இறைவனை நாக்கினாலே கூட சுவைத்து பார்ப்பார்கள். அதான் தேனிப்பார். அதுக்கு வேற அர்த்தம் சொல்வார் உண்டு. வடமொழியிலே தியானம் என்ற ஒரு சொல் இருக்கு. தியானம் என்பது வினைமுற்றாக வரும்போது தியானிப்பார் என்று வரும். தியானிப்பார் என்பது தேனிப்பார் என்று சொல் மருவி விட்டது என்று உரை சொல்லுவாரும் உண்டு. அந்த இறைவனை தியானம் பண்றது பின்னே சொல்ல போறோம். இதே பாட்டுல பின்ன வரப்போகுது. அதனால மறுபடியும் இங்கே தியானிப்பார் என்று சொல்லுவது வேண்டாம். அப்படி பேசிட்டு இருக்க கூட ஆஹா என்ன பிரமாதம் என்று தனக்குள்ளே தன் வாயிலை சப்புவார்களே, அதுதான் தேனிப்பார். அப்படி இது தனியாக இருக்கிற நிலை. அந்த தனியாக இருக்கிறவர் திடீர்னு இறைவனத்த மனசில் நினைப்பார். அந்த மகிழ்ச்சியினாலே வாய் விட்டு சிரிப்பார், மனசிலே இன்பப்படுவார், வாயினாலும் சப்பு கொட்டுவார் என்பதை பார். அதாவது மெய் வாய் மனம் மொழி மெய்ன்னு சொல்றேன். மனத்திலே கழித்தல், வாயினாலே அதாவது மெய்யினாலே சிரித்தல், அதன் பிறகு வாக்கினாலே சப்பு கொட்டுதல் என்று சொல்லுகிற இந்த மூன்றாலும் மகிழ்வார். அப்படி எல்லாம் ஒண்ணு சேர்வார். ஒரு 10-15 அடியார் ஒன்னா சேருவார். ஒன்னா சேர்ந்தவன ஒருத்தர் கதை சொல்ல ஆரம்பிப்பார். திரண்டு திரண்டு அந்த அடியார்கள்லாம் ஒரு இடத்துல ஒன்னா கூடிவிட்டு ஒருத்தர் பேச ஆரம்பிப்பார். நின் திருவார்த்தை விரிப்பார். உன் திருவார்த்தைனா அவருடைய புராண கதை. வார்த்தை என்பது இறைவனை பற்றிய பேச்சு, இறைவனை பற்றிய கதை. அந்த அடியார் கூட்டத்திலே ஒருத்தர் அந்த கதையை சொல்ல ஆரம்பிப்பார். மற்றவங்க பேச மாட்டார், கேட்டுக்கிட்டே இருப்பார். திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார், கேட்பார். மற்றவங்க என்ன கதை சொல்றாருன்னு அப்படியே கேட்டுக்கிட்டே இருப்போம். கேட்ட ரசனை தாங்காம மெச்சுவார். உடனே அர்த்தம் ஆஹா பிரமாதம் சபார் அப்படிலாம் அந்த பாட்டு கட்சி கேட்கிறோம், கை தட்டி அதுக்கு இது கொடுக்குறான் பாருங்க. அது மாதிரி ஒரு அடியார் அந்த கதையை சொல்ல சொல்ல கேட்பவர்கள் மனமுருகி அதை மெச்சுவார். ரொம்ப அழகு, ரொம்ப அழகு, ரொம்ப பிரமாதம் என்று சொல்லி அதை மெச்சுவார். திருவார்த்தை விரிப்பார், கேட்பார், மெச்சுவார். அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆச்சு. முதல்ல தனியா இருந்து மகிழ்ந்தது, எல்லாரும் அடியாரும் கூடியிருந்து மகிழ்ந்தது. அப்புறம் மறுபடியும் எல்லாரும் தனித்தனியா பிரிஞ்சு போயிட்டார்கள். அப்படியே எல்லாரும் பிரகாரம் சுற்றி வந்து தட்சிணாமூர்த்தி உட்கார்ந்துட்டாங்க. தனித்தனியா உட்கார்ந்தார்கள். அங்க என்ன பண்றார்கள்? வெவ்வேறு இருந்து உன் திருநாமம் தரிப்பார். வேறு வேறாக தனித்தனியாக தட்சிணாமூர்த்தி சன்னியில எல்லாரும் உட்கார்ந்து கொண்டு நின் திருநாமம் உன் திருவைந்தெழுத்தை தட்சிணாமூர்த்தி சன்னியில ஜபம் பண்றாங்க. இத்தனை அடியாரும் சேர்ந்து கொண்டு எல்லாம் உட்கார்ந்தாச்சு. இதுவரை சட்டம் போட்டு வா விட்டு விரிச்சு ஆகான்னு பேசினவர்கள் அத்தனையும் அடங்கி போய் தட்சிணாமூர்த்தி சந்திர மௌனம் சாதித்து அங்கே திருவைந்தெழுத்து உருப்போடுகிறார்கள். நின் நாமம் தரிப்பார். உன்னுடைய திருநாமமாகிய ஐந்தெழுத்து. திருநாமம் ஐந்தெழுத்தும் செப்பாராயில். இப்ப திருநாமம்னு வந்தாலேயே அதுக்கு பொருள் ஐந்தெழுத்துன்னு தான் அர்த்தம் பண்ணும் தேவார திருவாசங்கள்ல. அந்த தரிப்பார், அதை தன் மனதிலே தங்க வைப்பார். தரித்தல்னா தங்க வை, திரும்ப 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 சொல்றதுதான் தரிக்க வைத்தல். ஏதோ ஒரு தடவை நினைச்சாட்டாலும் மறந்துட்டான்னா தரிக்கல. அந்த சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நமன்னு தொடர்ந்து 1000 லட்சம் கோடி என்று அல்வாடு திரும்ப திரும்ப மனசுல ஓடிக்கிட்டே இருக்கிறது தான் தரிக்க வைத்தல், அங்கே இருக்க வைத்தல். அதுதான் உரு ஏற்றுதல். தரிப்பார். அந்த தியானம் முடிஞ்சது. திருவைந்தெட்டு முடியும்னு ஏந்திருக்கிறார். அப்படி ஏந்திருக்கிற போது என்ன சொல்லிக் கொண்டு ஏந்திருப்பார்கள்? பொன்னம்பலத்தாடும் தலைவா என்பார். அந்த ஜபம் முடிஞ்சு எழுந்திருக்கிற போது வெறு வார்த்தை சொல்ல மாட்டாங்க. அப்பாடா வேலை முடியுது என்பது போல புற வார்த்தை பேசாமல் பொன்னம்பலத்தாடும் தலைவா, பொன்னம்பலத்தாட நடராஜா நடராஜா நடராஜான்னு சொல்லித்தான் எதிர்ப்பார். அவர் முன்னே இப்படிப்பட்ட பக்குவ
ஜீவான்மாக்காக இருக்கக்கூடிய மற்ற அடியார்களுக்கு முன் நரிப்பாய் வெட்க முடியவனாய் நான் ஏன் இருப்பேனோ, நான் அவர்களுக்கு முன் இருக்க முடியுமா? நானும் அவர்கள் கூட்டத்திலே ஒருவனாக அவ்வளவு பருவபக்குவம் உடையவரிடத்திலே பரிவக்குவமே இல்லாத நான் வெட்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றவனாகி அவர்களோடு கூடி இருக்க முடியுமா? நம்பி இனித்தான் நற்காயே, ஏ பெருமானே, எனக்கு நீ அருள் புரிய அந்த அடியார் கூட்டத்தில் இருக்கிற தகுதியை கொடு, அல்லது மோட்சத்துக்கு வருக என்று அவனை அழைத்துக்கொள் என்று கேட்டு. இந்த நரிப்பு என்ற ஒரு சொல்லு இருக்க, நான் உலகத்துல சாதாரணமா இருக்கும், நரிப்பா இருக்குதுன்னு சொன்னா வெட்கமா இருக்கு, எனக்கு அங்க ஒரு 4 பேர் முன்னாடி நிக்கிறதுக்குன்னு சொல்றோம். உலக வழக்குல இருக்கு, அந்த பொருளை தான் வைக்கிறேன். இந்த வார்த்தைய சில பேர் என்ன பண்ணார்கள், ஒருத்தன் காட்டுக்கு வேட்டையாட போறான், அவன் வேட்டைக்கு துணையா நாயை அழைச்சிட்டு போறான். அங்க எதிரே 2-3 நரி வந்தது, இந்த வேட்டையாடுறவன் மேல நரி பாய வந்தது. அப்ப நாய் என்ன பண்ணுச்சு, நரி மேல பாஞ்சு, நரி பாய் நாய் போல். இப்ப இப்படி பொருள் விடுப்பார், நரிப்பாய் நாயக்கத்துக்கு நரியின் மேல் பாயிற நாயை போல, இப்படி உரை எழுதிருக்காங்க சில பேர். யாரு ஜீவப்போ போய் இருக்காரு, அல்லது அவருக்கு யாரோ கூட உரை சொல்லிட்டான். அதாவது நரி பாய் நாயேன் என்பதற்கு நரியை பாய்ந்து வேட்டையாடுகிற நாயை போல மாம்ச உணவை விரும்பியோ அல்லது வேட்டையாடுகிற குணமுள்ள ஒரு நாயனாக இருக்கிற என்னை என்று தன்னை இழிபடுத்திக் கொள்வதற்காக இப்படி ஒரு உரையை சொல்லி கொடுத்திருக்கணும். அவர் அதை கேட்ட உடனே அப்படி எழுதிட்டார். நரியை கண்டு அதன் மேல் பாய்கின்ற நாயை போல இருக்கிற இழிவுத்தன்மையுடையனாக நான் இருக்கலாமோ என்பதாக அவரை மாதிரி உரை அது மாதிரி வராது. இத்தனை அடியாரையும் சொல்லிட்டு இவர்களுக்கு முன்னே நான் வெட்கப்பட்டு இருப்பது நியாயமா, அவர்கள் எங்கே நான் எங்கே என்று தனக்கு வெட்கமா இருக்கிறதை சொன்னாரே தவிர நரியை பற்றிய பேச்சு இந்த பாட்டுல இடம் கிடையாது. நல்காது ஒழியான் நமக்கு என்று அந்த இறைவன் நல்காது ஒழியான், அருள் செய்யாமல் விடமாட்டான், என்னைக்காவது அன்பு செய்து விடுவான் என்ற நம்பிக்கையிலே உன் நாமம் பிறத்தி உன் திருவார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நயனை நீர் மல்கா, உன் திருநாமமாகிய 5 எழுத்தை சொல்றது மட்டுமல்ல, கண்ணிலிருந்து கண்ணீர் வடிக்கிறேன். நயனம் நீர் மல்கா, கண்ணில் நீர் வடித்து வாழ்த்தா, வாயினாலே உன்னை வாழ்த்துகிறேன். வாய் குழறா, வாய் குழறி போது பேசக்கூட உள்ள சில சொற்களை தடுமாறுகிறேன். வணங்கா, உன் காலில் விழுந்து வணங்குகிறேன். மனந்தான் நினைந்துருகி, மனத்தினாலே நினைத்து நினைத்து உருகவும் செய்கிறேன். பல்கால் உன்னை பாவித்து, பல நாளும் பல முறையும் உன்னை மனத்திலே தியானம் பண்ணி, பாவித்து என்பது தியானம் பண்ணி, பரவி உனக்கு தோத்திரம் சொல்லி, பொன்னம்பலம் என்றே ஒல்கானுக்கும் உயிர்க்கு இறங்கி, பொன்னம்பலம் பொன்னம்பலம் என்று உன் முன் சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த உயிருக்கு, அதாவது மாணிக்க வாசகனாகிய என்னுடைய உயிருக்கு இறங்கி அருளாய், எனக்கு நீ இரக்கம் செய்து அருள் செய்ய வேண்டும் பெருமானே. என்னை உடையானே, எனக்கு எஜமானனாய் இருக்கிற பெருமானே, எனக்கு நீ உதவி செய் என்பதாக இந்த பாட்டிலே காட்டினார். அதனாலே தில்லையிலே இருக்கின்ற அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றதையும், தான் அவர்களுக்கு ஒதுங்கி வாழ்கின்றவனாய் இருக்கிறேன் என்பதையும், அப்படி ஒதுங்காமல் அவர்களோடு நானும் உறவாடி வாழ வேண்டும் என்பதையும், எனக்கு இந்த உலக வாழ்வில் இருப்பில்லை, உன்னுடைய திருவோலக்கமாகிய கைலாய காட்சி கிடைக்கணும் அல்லது உன் திருவடி பெயர் கிடைக்க வேண்டும் என்று இறைவனிடத்திலே விண்ணப்பிப்பதாகவும் இந்த பதிகம் அமைந்திருக்கிறது. அவற்றிலே முதலிலே இருக்கக்கூடிய ஒரு பாடல் அந்த சிவமந்திரத்தினுடைய இலக்கணங்களை எல்லாம் தெளிவுபடுத்த கூடியதாகவும், சிவ சிவ என்ற மந்திரத்திலே வகரமாகிய சக்தி எழுத்து நடுப்பட்டு இருப்பதும் சிகரமாகிய எழுத்துக்கு சக்திக்குள் அடங்கி இருப்பதையும், இந்த முதல் 2 வரியாலே உடையாள் உண்டன் நடுவிற்கும் உடையாள் நடுவில் நீ இருக்கு என்பதை சொல்லி, அடுத்து அடியேன் நடுவில் இருவீரும் இருக்கின்றீர்கள், நீங்கள் 2 பேரும் எனக்கு நடுவிலே இருக்கிறீர்கள் என்று உலகியல் கருத்தை சொல்லி, இவர் தன் உள்ளத்திலே தியானம் பண்ணுகிற முறையை காட்டி, அதற்கு பிறகு அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியார். எனக்கு சிவய சிவ என்று சொல்லுகிற இருதலை மாணிக்கமாகிய உயர்ந்த எழுத்தை போல 2 பக்கம் சிவம் இருக்க, நான் அவற்றுக்கு நடுவிலே இருக்க வேண்டும், அடியாருக்கு நடுவே நான் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற தன் விருப்பத்தை எடுத்து சொல்லுகிற பிரார்த்தனை பதி சொல்லி இதை நான் நிறைவு செய்கிறேன். வணக்கம், வணக்கம்.